ஸோ எஸ் ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி வந்து வீக்லி மீட்டப்பில் ஒரு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கோட நம்ம வந்துட்டு லைக் பேச போகிறோம். ஆர் ப்ராப்ளி ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன, நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் இட்ஸ் லைக் டேட்டா இன்ஜினியர் வெர்சஸ் டேட்டா, லைக் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணுற டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா அனலிஸ்ட், மெஷின் லேர்னிங், டேட்டா இன்ஜினியரிங் மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, எப்படி வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் மூணுக்கும் 3 எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. லைக் மெஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட் வர வேண்டியது, பட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லாதனால நான் வந்து அதை கவர் பண்ண போகிறேன். ஐ நோ மெஷின் லேர்னிங் லிட்டில் பிட், பட் நாட் டூ மச். அண்ட் லைக் நான் வந்து மெஷின் லேர்னிங் பற்றி பேசுவேன். அண்ட் டேட்டா அனலிஸ்ட் பற்றி பேசுகிறதுக்கு ஜெயலக்ஷ்மி வந்திருக்காங்க. ஹாய், வெல்கம் ஜெயலக்ஷ்மி ஜி. அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் பற்றி பேசுகிறதுக்கு ராஜேஷ் கண்ணா நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பாட்காஸ்ட் நம்ம ராஜேஷ் கூட நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் ராஜேஷ் ஜி. ஸோ எல்லாமே நம்ம அந்த பேக்ரவுண்டில் எவ்ரிபடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ வில் பி கோஆர்டினேட்டிங் ஆல்சோ. லைக் இந்த வேலையை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தனால நம்ம கோஆர்டினேஷனும் நான் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்க போகுது செஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு லைக் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன், எப்படி இருக்குது இண்டஸ்ட்ரியில் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எவ்ரி இண்டிவிஜுவல் ஒவ்வொரு வந்து ஒரு 10 minutes வில் ஸ்பீக் அபவுட் இண்டிவிஜுவல் டெக்னாலஜி. டேட்டா அனலிஸ்ட் பற்றி ஜெயலக்ஷ்மி ஜி, டேட்டா இன்ஜினியரிங் பற்றி ராஜேஷ், அண்ட் மிஷின் லேர்னிங் பற்றி நான் பேசுவேன். அண்ட் தென் வி வில் ஹாவ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இட்ஸ் லைக் மினி பேட்டில் மாதிரி. நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் ஏன் இது படிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம வில் ஹாவ் டிஸ்கஷன், லைக் பட்டிமன்றம் மாதிரி ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் நீங்களும் யூ கேன் ஆல்சோ ஜம்ப் இன் டு த டிஸ்கஷன். நீங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்றத நீங்களும் சொல்லலாம். ஸோ தட்ஸ் வெரி மச் இட். இதுதான் நமக்கு இன்னைக்கு பண்ண போகிறோம். இட்ஸ் லைக் வி நீட் டு ஆட் சம் ஃபன் எலமெண்ட் டு இட் அண்ட் நத்திங் சீரியஸ், ஜஸ்ட் நோ லைக் இது இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. பட் இதை வச்சுட்டு இஃப் யூ வாண்ட் டு டேக் அ டிசிஷன் எனி திங், யா ஜஸ்ட் கோ ஃபார் இட் ஆல்சோ. ஸோ ஃபஸ்ட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். லைக் இப்போ வந்துட்டு எதுங்க இண்டஸ்ட்ரியில் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா, பேசிக்காக நிறைய விஷயங்கள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் எல்லாத்துக்குமே டேட்டா தான் பார்த்தீங்கன்னா, எல்லாமே டேட்டா வச்சு தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து எது வந்து அதிக பாப்புலராக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா, கூகுளில் யார் அதிகமாக எதை பற்றி சர்ச் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்துட்டு எது பாப்புலராக இருக்குது அப்படின்னு தெரியும். ஃபஸ்ட்டு எது பாப்புலராக இருக்குன்னு பார்க்கலாம். லைக் லெட் மீ ஜஸ்ட் செக் த ஹோஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் தென் யா ஓகே. ஸோ ஸோ இப்போ என்னோட கூகுள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஐ டிட் ஒன் ஸ்மால் ட்ரெண்டிங் பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கூகுளில் லாஸ்ட் 1 year, லாஸ்ட் 12 months வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு, யார் இந்த 3 டெக்னாலஜியில் எதுக்கு அதிகமாக பாப்புலாரிட்டி இருக்குப்பா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுப்பான், டேட்டா கொடுப்பான். இது இதுக்குன்னு இல்லை, எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா இன்ஜினியர், மெஷின் லேர்னிங், டேட்டா அனலிஸ்ட் மூணையும் பற்றி பார்த்தீங்கன்னா, அதிகமாக சர்ச் பண்ணப்பட்டது லாஸ்ட் 1 yearல பார்த்தீங்கன்னா அப்படின்னா அன்டவுட்டட்லி மிஷின் லேர்னிங் தான். பார்த்தீங்கன்னா 78% அப்படி ஹையாக போயிட்டே இருக்குது. லாஸ்ட் 1 year சாட் இது ஹையாக போய்கிட்டே இருக்குது. ஓகே, ரெண்டாவது எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட். இந்த எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டு. ஸோ இந்த கலரு, ஸோ எல்லோ டேட்டா அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது போயிட்டே இருக்குது, சர்ச் பண்ணிருக்காங்க. ஒரு ஆவரேஜாக ஒரு 50% சர்ச் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங். டேட்டா இன்ஜினியரிங் வந்துட்டு கம்மியாக போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பாப்புலாரிட்டி லெவல். இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, எல்லா கேட்டகரியிலையும் ஓவராலாக என்னப்பா நடக்குது இண்டஸ்ட்ரின்னு பார்த்துருக்கோம். ஏன்னா நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் லேர்னிங்கு, ஜென்ரேட்டிவ் எல்லாம் வந்து அப்படியே பிச்சுட்டு போச்சு. லைக் சாட் ஜிபிடி, அவங்க ஜெயிக்கிறாங்க இவங்க ஜெயிக்கிறாங்களான்னு ஒரு இதாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி போயிட்டுருக்கு. பட் இது நம்மளுக்கு இந்த ஒரு மெட்ரிக்ஸ் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த மெட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஃபுல் அவுடேட் லைக் இதை தரவே தராது. நமக்கு என்ன டார்கெட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேலை. ஸோ ஜாப் எங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆல் கேட்டகரின்னு இருக்கா, அதை அப்படியே நம்ம ஜாப்னு மாற்றுவோம். இப்போ உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ லைக் ஒரு டேட்டா எப்படி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றுன்ட்டு. ஜாபில் போனோன்னா அப்படியே தலைகீழ மாறிடுச்சு பாருங்க. லைக் மிஷின் லேர்னிங் கீழே போயிடுச்சு. அது எவ்வளோ பாப்புலராக இருந்தாலும் ஜாப் வைஸ் பார்த்தோம்னா இட் இஸ் லைக் லீஸ்டாக தான் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் நடுவில் வருது, டாப்பில் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் வந்துட்டுருக்கு. ஸோ திஸ் மீன்ஸ் மிஷின் லேர்னிங் பாப்புலராக இருக்குது, நல்ல ஒரு ட்ராக்ஷன் இருக்குது. பட் இன்னும் இண்டஸ்ட்ரியில் அந்த அளவுக்கு ஜாப் கிரியேட் ஆகலை, உள்ளே இன்னும் வர்றதுக்கும் பெருசாக இல்லை. லைக் ஸ்டில் தெர் இஸ் அ ஜாப்ஸ் கிரியேட் ஆகலன்னு இல்லை, ப்ராப்ளி ஹை பேயிங் ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும், அதில் இருக்குது. பட் இண்டஸ்ட்ரியில் இன்னும் அந்த அளவுக்கு ஜாப் வந்துட்டு இல்லை அப்படின்றது தான் இந்த அனலிஸ்ட் மூலமாக நம்ம காட்டுது. அண்ட் ஜாப் எஜுகேஷனில் இன்னும் கூட நம்ம மாற்றலாம். ஜாப்ஸ்ன்னு போட்டிங்கன்னா டெவலப்பர் ஜாப்ஸ்னே பண்ணலாம். ஏன்னா நம்ம வி ஆர் லுக்கிங் ஃபார் அ ஜாப்ஸ். ஆப்வியஸ்லி நம்ம இது கரியர் பேஸ்டாக கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ டெவலப்பர் ஜாப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெஷின் லேர்னிங் வந்துட்டு அப்படியே இட்ஸ் லைக் இதில் தான் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. டேட்டா இன்ஜினியரிங் இட் இஸ் ஆல்சோ டூயிங் குட், டேட்டா அனலிசிஸ் டூயிங் வெரி வெல். ஓகே, ஸோ இந்த டேட்டா அனாலிசிஸ் வச்சுட்டு ஜஸ்ட் வாட் வி ஆர் டூயிங் இஸ் நத்திங் பட் டேட்டா அனாலிசிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டேட்டா அனாலிசிஸ் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம திங்க் பண்ணலாம். வி கேன் ஜஸ்ட் திங்க் ஒன் மோர் ஸ்டெப், ஏன் இப்படி இருக்குது. ஸோ இது கூட
ஜாபுக்கு எந்த மாதிரி சேலரி வருது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ டேட்டா அனலிஸ்ட் வந்துட்டு நிறைய இது வருதுன்னா ப்ராபப்ளி இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன தியரி தான். இட்ஸ் என்ட்ரி லெவல் ஜாப். ஸோ நிறைய பேர் தேவைப்படுறாங்க, ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. டேட்டா இன்ஜினியரிங் கைண்ட் ஆஃப் மிடில் லெவலில் இருக்குது. மெஷின் லேர்னிங் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபைனல் லெவலில் இருக்குது. நிறைய வி ஹவ் டு டேக் அ டிசிஷன் அண்ட் பிஸ்னஸ் கூட ஒர்க் பண்ண அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா சேலரி எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா லெட்ஸ் சி ஒரு ஆவரேஜ் சேலரி ஆஃப் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆவரேஜ் தான், நத்திங் பட். இதுதான் எல்லாருக்கும் கிடைக்கும்னு கிடையாது. சில பேர் வந்துட்டு 250Kலாம் வாங்குவாங்க. ஃபேஸ்புக்கு, கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா 250K, 300K. நான் சொல்கிறது US டாலரை சொல்லிட்டுருக்கேன். இந்தியனில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா லைக் 50 லட்சம், 1 கோடி அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ ஆவரேஜாக யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இட்ஸ் ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் அ மீடியம் சேலரி, $59K. ஓகேவா, வருஷத்துக்கு. ஸோ இட் டர்ன்ஸ் அரவுண்ட், கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 32 30 lakhs அந்த ரேஞ்ச். யூஎஸில் 30 lakhs இஸ் ஸ்டார்டிங் லெவல் தான் வச்சுக்கோங்களேன், பெருசாக ஒன்றும் இல்லை. 90 lakhs இஸ் அ மீடியம் லெவல். ஓகேப்பா, ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். யூஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 90 lakhsலேருந்து 110 lakhs வரைக்கும், 110 லட்சம் வரைக்கும். ஓகே, ஆவரேஜ் மீடியம் சேலரின்னு சொல்லலாம். 130 அதுக்கு மேலே போச்சுன்னா இட்ஸ் அ குட் ஜாப். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் எக்ஸிட் ஆகி போல், இட் இஸ் 91K. லைக் இதெல்லாம் ஆவரேஜ் சேலரி. ஓவரால் பார்த்துட்டு மீன் போட்டுருவாங்க. ஸோ அந்த சேலரி தான். அதனால் லைக் இது இட்ஸ் நாட் மேக்ஸிமம். ஓகேவா. ஸோ பேசிக்கலி டேட்டா அனலிஸ்ட் இதுலேருந்து நம்ம ஜஸ்ட் இப்போ குயிக்காக பார்த்ததுலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, டேட்டா அனலிஸ்ட்டு நிறைய ஜாப் கிரியேட் ஆகுது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்ட்ரி லெவல் ஜாப். இட் கேன் பி டன். மெனி பீப்புள் தேவைப்படுறாங்க. அதனால தான் ஜாப்பில் ரொம்ப ட்ராக்ஷன் இருக்குது. வி ஹேவ் அ லாட் ஆஃப் டெவலப்பர் ரோல் ஓப்பன் ஆகுது. ட்ராக்ஷன் இயர் லாங், லாஸ்ட் 1 year ஃபுல்லாக இருக்குது. அண்டு லைக் டேட்டா இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ ஹேஸ் ட்ராக்ஷன் இருக்குது. பட் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும்போது நிறைய ட்ராக்ஷன் வருது, டக்குனு கீழே போயிடுது. கொஞ்ச நாள் ட்ராக்ஷன்லாம் போது அப்படியே ஜிக்ஸாகாக வந்துட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வி சி அஸ் அ பேசிக் திங்ஸ். ஸோ இல்லை இன்னும் நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியில் எப்போப்பா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் நீங்கள் போட்டு 2024 போட்டிங்கன்னா ஓவரால் 2 கிடைக்கும் உங்களுக்கு. இதில் ஜாப் மட்டும் போட வேணாம், எஜுகேஷன் போடலாம். ஓகேவா. ஸோ லெட்ஸ் சி ஜாப் அண்ட் எஜுகேஷன். இதில் பார்த்தோன்னா ஓகே விசி எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. லைக் மிஷின் லேர்னிங் ஸ்டார்டட் ஹியர், டேட்டா அனலிஸ்ட் வாஸ் தேர் வே பிஃபோர். டேட்டா இன்ஜினியரிங் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மிஷின் லேர்னிங் அப்படியே பிக்கப்பாக எப்படியே இருந்துருது. ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ். உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி ஒரு அனாலிசிஸ் இந்த இதுலேருந்து பேசிக்காக உங்களுக்கு கிடைக்கும். எதை வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இதிலேருந்து தட்ஸ் வாட் வி சி. அண்ட் வித் திஸ் ஐ வில் ஹேண்ட் இட் ஓவர் டு ராஜேஷ் டு டாக் அபவுட் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ எஸ் சி. ஷோர், சூப்பர் ஜி. நைஸ் இன்ட்ரெஸ்டிங் ட்ரெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ தட் இட் கேவ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். எனக்கும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. தேங்க்யூ. ஸோ பிஃபோர் ஜம்பிங் இன் டு ஆடிபிளா வாய்ஸ் ஓகே இல்லை? எஸ், கேட்குது ஜி. Alright, thank you. So thanks for participating, guys. So I'm Rajesh. Before jumping into, let me give you a brief introduction about myself. எனக்கு வந்து ஓவராலாக 13 years இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐடியில். ஐ ஹவ் பீன் பிக் டேட்டா இன்ஜினியராக இருந்திருக்கேன், ஹடூப் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கேன், கிளவுட் இன்ஜினியராக இருந்திருக்கேன். நவ் ஐ எம் இன் டு சீனியர் டெக்னிக்கல் லீட் இன் ஒன் ஆஃப் த ஐடி கம்பெனி, EPAM Systems in Chennai. Besides this, we are also conducting couple of trainings focused on big data, cloud, data engineering. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து we are focusing. ஸோ இன்னைக்கு இந்த டிபேட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். மேபி ஐ ஜஸ்ட் குவிக்லி ஸ்டார்ட் ஃப்ரம் டேட்டா இன்ஜினியரிங் பாயிண்ட்ல பாத்துல. சி எந்த ஒரு ஜாப் ட்ரெண்ட்ஸ் வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ஃபண்டமெண்டல்ஸ். as you see the trend ஒரு 5 to 10 years முன்னாடில இருந்து பாத்தீங்கன்னா, when the data is getting grow, so with the invention of all these social media, data வந்து பாப்புலர் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, there is a necessity to have this data engineering very popular. ஸோ அந்த காலத்துல லைக் லெட்ஸ் சே 2005, 2010, 2015லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்லோலி இந்த ஹடூப்ன்ற ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து மெல்லமா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 2010, 2012 தான் வந்து இட் பிகேம் வெரி பாப்புலர் பிகாஸ் ஆஃப் கூகுள்ஸ் மேப் ரெடியூஸ் பேப்பர். கூகுளோட ஃபைல் சிஸ்டம் இருந்தது, கூகுள் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு. ஸ்லோலி அதை பேஸ் எடுத்து தான் ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்லாம் நம்ம கொண்டு வந்து ஹடூப் ஃபர்ஸ்ட் பாப்புலர் ஆச்சு இந்த டேட்டா இன்ஜினியரிங்க்கு. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலா எப்படி ஒரு டேட்டாவை அப்ரோச் பண்றது அப்படின்றது இல்லாம நெக்ஸ்ட் கோயிங் பியாண்ட் த யூனோ ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ் சிஸ்டமா இருந்தாலும் சரி, லைக் ஒரு ஜாவா ஆரக்கிள் ஃபேஷனா இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு மேஜிக் இருக்கணும்ன்ற ஒரு கான்செப்டுக்கு தான் இந்த ஹடூப் ஈகோ சிஸ்டம் வந்தது. ஈவன் இஃப் யூ சி நவ்
Hadoop overcome பண்ணி there are like lot of things which is happening in the industry, like big data tools like Spark, one of the good example. It's a heavy processing, cloudல யூஸ் பண்றோம், நிறைய திங்ஸ். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து எப்போ எப்படி என்ன ஆகுதுன்னா, இந்த பிக் டேட்டா இன்ஜினியரிங் வந்தது, அதுக்கப்புறம் ஸ்லோலி நவ் இஃப் யூ சி 5 years ரைட், 2018ல இருந்து பாத்தீங்கன்னா the the increase of migrating from on premises to cloud is becoming very popular nowadays. There are lot of demand to choose Azure போணுமா, AWS போணுமா, GCP போணுமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து எல்லாருக்குமே இருக்கு. Yes, of course, it depends upon business complexity, requirement, கஸ்டமரோட என்ன சொல்றது, கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து நம்ம அந்த கிளவுடை வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதெல்லாம் ஏன் இந்த இன்சைட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, டேட்டா இன்ஜினியரிங் தான் வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் எவ்ரி திங். லைக் நீங்க வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோல் போனாலும் சரி, ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் போனாலும் சரி, ஈவன் இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எவ்ரி ஒன் ஆர் ஸ்பீக்கிங் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்ற ஒரு நிறைய சர்ச் பண்றோம் ரைட். இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் டேட்டா இன்ஜினியரிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டா இன்ஜினியரிங் பண்ணி டேட்டாவை எப்படி நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல இன்ஜினியரிங் பண்ணி டேட்டாவை கொண்டு வரமோ, ஒரு மாடல்டு டேட்டாவை கொண்டு வரமோ, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. பீயிங் லைக் டேட்டா சயின்டிஸ்டோ, மெஷின் லேர்னிங்கோ, என்ன அல்காரிதம் நம்ம எழுதுறோமோ சரி. ஸோ இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் வீரமணி சொல்ற மாதிரி தான், ஃபீலிங் ப்ரைட் டு சூஸ் டேட்டா இன்ஜினியர். பேசல, இன்னும் பேச வரும்போது வருவோம். அதுதான். ஸோ எல்லாரும் வந்து இட்ஸ் நாட் லைக் சம்திங் வி ஆர் ஃபீலிங் வெரி ப்ரவுட். இட்ஸ் ஆல்சோ டு ஸ்டிக் டு த ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூவே நம்ம அட்டன் பண்றோம் அப்படின்னா, we cannot judge a person choosing his complexity of his skills. ஃபர்ஸ்ட் அவன் ஃபண்டமெண்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல்ஸா ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும், he can able to identify any complex problems and he can able to fantastically do anything. பீயிங் இட் லைக் ஒரு டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு கூட ஈஸியான வாய்ப்புகள் இருக்கு, அன்லெஸ் இஃப் இஸ் ஃபண்டமெண்டலி குட், டோட்டலி வர்த். ஸோ இந்த டேட்டா இன்ஜினியரிங் வந்து ஏன் இப்போ நம்ம லைக் என்ன சொல்றது, இது வந்து எப்படின்னா ஒரு எவர் கிரீன் மாதிரி. லைக் ஏஐ வந்து புதுசா இருக்கு. இஃப் யூ ஆஸ்க் மீ வெதர் இட் இஸ் இம்பாக்ட், இட் இஸ் கிரியேட்டிங் ஹியூஜ் இம்பாக்ட் இன் ஜாப்ஸ் ஜென்ரேஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பட் நாட் வெரி ஹியூஜ். அதாவது லெஸ் தான் கம்பேரிங் டு டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் டேட்டா அனலிஸ்ட். ஏஐ ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஏஐ அசோசியேட்டட் ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். மேபி அதர் பீப்புள் கேன் ஆல்சோ டாக் ஆன் தட் ஆஸ்பெக்ட். பட் டேட்டா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மாடலுக்கு டேட்டா கொண்டு வந்தாதான் அந்த டேட்டாவை நெக்ஸ்ட் வரக்கூடிய டேட்டா சயின்டிஸ்டோ இல்ல ஓவர் டேட்டா அனலிஸ்டோ வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதோ இல்ல ஒரு ப்ரிடிக்ஷன் ரைட், ஒரு பிசினஸ்க்கு தேவைப்படுற அந்த ப்ரிடிக்ஷன் வந்து எப்படி அந்த மாடலை கொண்டு வருது எல்லாமே வந்து அந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ் இருக்கட்டும், டென்சார் ஃப்ளோ இருக்கட்டும், லைக் ஒரு பிசினஸ் ப்ராடக்டோட க்ரோத் இருக்கட்டும், சேல்ஸ் க்ரோத்தா இருக்கட்டும், எல்லா இந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் பண்றதுக்குமே வந்து பேசிக்கா என்ன தேவை, டேட்டா மட்டும் கிடையாது, டேட்டா தேவைதான். அந்த டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மா நம்ம கொண்டு வந்தாதான் அந்த டேட்டாவை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும். அதுதான் வி கால் தம் as DE, டேட்டா இன்ஜினியரிங், ஆர் டிஎஸ்சின்னு சொல்லலாம், டேட்டா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டூல் தான் ரைட். பைத்தன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட். SQL is always going to be evergreen, extracting data from database. Third, Spark வந்து கட்டாயமா இப்போ வந்து we are in the necessity age to learn Spark. ஸோ ஸ்பார்க்ன்ற ஒரு டூல் தான் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அவுட் பஸ்டிங் எவ்ரி திங். ஸோ ஸ்பார்க்ன்ற ஒரு டூல் ஜாவாலும் எழுதலாம், ஸ்கேலாலும் எழுதலாம், பைத்தன்லும் எழுதலாம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு டூ வெரி டீப் டாக் இன் டு திஸ் ஸ்பார்க் டூல். ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்பீக்கிங் தேர்ட் டூல் இஸ் ஸ்பார்க். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, as I said, there is a necessity to migrate all our on-prem systems to cloud. இப்போ அகைன் டிஎஸ்சி மாதிரி கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு காயின் பண்றோம். இந்த கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் எய்தர் ஒன் கிளவுட் வேணும். அஸ்யூரா இருக்கலாம், ஏடபிள்யூஎஸ்ஆ இருக்கலாம், ஜிசிபி இருக்கலாம். ஸோ நம்ம டேட்டா இன்ஜினியரிங்கோட சேர்த்து கிளவுடும் நம்ம படிக்கிறதால நம்மளுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் மோர் டிமாண்ட். நம்ம ஸ்பார்க் படிச்சுட்டு பிளஸ் கிளவுடும் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா we are a specialized data engineer னு சொல்லிக்கலாம். After that there are like lot of roles. நம்ம நிறைய பேர் வந்து பேசுவாங்க டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங், ஏஐ பத்தி. மேபி இந்த டிஸ்கஷன் நல்லா போட்டோம். ஐம் ஜஸ்ட் கிவிங் a kind of insights மட்டும் தான். மேபி ஓவர் டு யூ ஆறுமுகம்ஜி. நல்லா சொன்னீங்க ஜி அப்படின்ற மாதிரி நல்லா நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து சொன்னீங்க. நீங்கள் சொன்னதில் மெயின் பாயிண்ட்ஸ், எஸ் டேட்டா இன்ஜினியரிங்னா வந்து மெயினாக ஒரு சோர்ஸாக இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வந்து பில்டப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க. தட் இஸ் ட்ரூ.
அண்ட் நிறைய ஜாப்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க. அண்ட் யூ கேவ் அ வாக் த்ரூ ஆல்சோ. டேட்டா இன்ஜினியரிங் ஷார்ட் கிராஷ் கோர்ஸே கொடுத்துட்டீங்க, எப்படி வந்துச்சு அப்படின்ற ஹிஸ்ட்ரி சொன்னீங்க, சூப்பராக சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் சி டேட்டா அனலிஸ்ட் பற்றி ஜெயலக்ஷ்மி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ் ஜெயலக்ஷ்மி. Hi everyone. Good evening. Rajesh ji, good evening. And Arumam ji, good evening. And the rest of the all interested person, everyone is good evening. ஸோ First ஒரு நிமிஷம், வந்து உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. எவ்வளோக்கு கரெக்டாக அப்படியா கேட்குதா? கேக்குதுங்களா? கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக ஹலோ. இருக்குது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஜி. ஓகே ஓகே ஓகேங்க. கொஞ்சம் நான் ஸ்லோவா பேசணும், நிறைய இது பண்ணிட்டு என் மைண்டுக்கு சொல்லிட்டு பேசுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுற ஆளு, அதனால கொஞ்சம் ஸ்லோவா பேசு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். சம்வேர் இப்போ ஃபாஸ்ட்னா எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஏன்னா இப்போ போட்ட பேனர்லயே அதை நான் விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஆரியா பிக்சர் போட்டு ஒரு இமேஜ் காமிச்சாங்க இல்லையா, டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு காமிச்சாங்க, அது ராங்கு. ஆக்சுவலி வந்து நாங்க சொல்ல போறது டேட்டா அனலிஸ்ட், எஸ்சி, அதாவது LYST வரும். அனாலிட்டிக்ஸ்ங்கும் போது ஈக்குவல் டு டேட்டா சயின்ஸ். அதை வந்து நான் வந்து இது பண்ணோம், ஏன்னா எல்லாருக்கும் அதை ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை புரிய வைக்கணும். நான் சொல்றது வந்து டேட்டா அனலிஸ்ட் தான். LYST லாஸ்ட் வரும். டேட்டா அனாலிட்டிக்ஸ்ங்கிறது வந்து ஈக்குவல் டு டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா? அப்பதான் வரும். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து நான் சொல்லிக்கிறேன், இந்த குரூப் டிஸ்கஷன் ஒன்று ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சாங்க. அதுல 2-3 பேர் சாட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபைட் வந்து பயங்கரமா இதை பத்தி அதை பத்தி பிரிஸ்கிரிப்டிவ் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சொல்றது வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான் டிஸ்கிரிப்டிவ் அதெல்லாம் வரும். டேட்டா அனலிஸ்ட் வந்து அதெல்லாம் வராது. அந்த கிளாரிபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்க விரும்புறேன். ஏன்னா நம்ம வந்து டேட்டா அனலிஸ்ட்னு பேசும்போது டேட்டா அனலிஸ்ட்டை பத்தி அதுக்கான டாபிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க பேசுனது டாபிக்ல என்ன பேசினா டிஸ்கிரிப்டிவ் பத்தி பேசினாங்க. அந்த சார்ட்ல டயக்னோஸ்டிக்ஸ், ப்ரிடிக்டிவ், பிரிஸ்கிரிப்டிவ் அதை பத்திலாம் நிறைய இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தட்ஸ் குட் ஒன். ஆனா வந்து ராங்கா டேட்டா அனலிஸ்ட்ங்கிற ஹெட்டிங்ல வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அது டேட்டா அனலிட்டிக்ஸ் சப்ஜெக்ட், அது டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்க. டேட்டா அனலிஸ்ட்னா ஃபர்ஸ்ட் இது நான் சொல்றேன், வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குன்னா டேட்டா கலெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் கிளீன் பண்ண. அந்த என்வாயன்மெண்ட் வந்து மேபி கிளவுட் என்வாயன்மெண்டா இருக்கலாம், வேரியஸ் டாக்கர் என்வாயன்மெண்டா இருக்கலாம், எந்த என்வாயன்மெண்ட் மாதிரியே இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. அது நான் சொல்ல விரும்பல. என்ன இன்னும் வாய்ஸ் நிறைய பேர் சரியா கேட்கலன்னு சொல்றாங்க ஜி. வாய்ஸ் மட்டும் மைக்க பக்கத்துல ஹலோ ஹலோ எஸ் ஜி. ஓகே. அதான் கலெக்டிங் அண்ட் கிளீனிங் த டேட்டா, அப்புறம் அனாலிசிங் டேட்டா. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடுக்காக ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க, அது மூலமா ரிப்போர்ட் பண்ணுவாங்க, விசுவலைசேஷன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம இது பேசியிருக்கோம், இருந்தாலும் இதுதான்ங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அதுல இருந்து இப்ப காமிச்சாங்கல்ல ஒரு ட்ரெண்ட்ஸ் காமிச்சாங்கல்ல, இப்போ ஆர்வம்ஜி காமிச்சாங்க இல்லைங்களா, ஒரு ட்ரெண்ட்ஸ் 3 இதை எடுத்து வச்சுட்டு வேரியன்ட் காமிச்சாங்க. அந்த மாதிரி டேட்டாவை வந்து வேரியஸ் டேட்டா இருக்கும். அதுல வந்து கேபி என்ன, எது ரெவன்யூ சொல்ல போகுது, எது ப்ராஃபிட், டிபெண்ட்ஸ் அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரெண்ட்ஸ் அங்க காமிக்க போறீங்க. அதுல இருந்து ஒரு இன்சைட் கொடுப்போம், டேட்டா இன்சைட்டை நீங்க காமிப்பீங்க. இது வந்து எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கும்னா, ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி SQL, பைத்தான், சம்வேர் வந்து R யூஸ் பண்றாங்க. நம்ம இங்க R எடுக்க போறதில்ல. அப்புறம் டேட்டா விஷுவலைசேஷன், இதுதான் நம்ம இங்க இது பண்றோம். இது மூலமா என்னன்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ண போறோம், ஒரு பிசினஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ண போறோம். இதாங்க இங்க கீ பாயிண்டா இருக்கு. இதுதான் டோட்டலா. என்னன்னா டேட்டா அனலிஸ்ட்னா என்னன்னா, நம்ம ஒரு இந்த ரோல் எப்படி இருக்குன்னா, இன்வால்வ் எப்படி ஆகணும், இந்த டேட்டாவை வந்து டேட்டா போய் அனாலிட்டிக்ஸ் பண்ண போறாங்க, அந்த டேட்டாவுக்கு இன்டர்பிரேட் பண்றோம். டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ணி ஒரு டேட்டா அதுக்கான தேவையானதா நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்விங் இதா கொடுக்குறோம். அந்த என்ன சொல்யூஷன் இருக்கோ அதுக்கான டேட்டாவை நம்ம மாத்தி கொடுக்குறோம். அதான் டேட்டா அனலிஸ்டோட வேலை. அப்புறமா தான் ஃபைனலா தான் டேட்டா சயின்ஸ் செய்யறாங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் வரும். அதை டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்க. நான் வந்து டேட்டா அனலிஸ்ட் ஏன் படிக்கணும், யார் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு எனி ஸ்ட்ரீம்ல உள்ளதுங்க, நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு எக்கனாமிக்ஸ், ஒரு பிசினஸ் உள்ளவங்க, ஒரு சோசியல் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் BA சோசியல் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க. அவங்க போயிட்டு ஒரு IT இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பா டேட்டா அனலிஸ்ட் படிச்சா அவங்களுக்குன்னு ஒரு சோசியல் அனலிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எதை மாதிரியான ஒர்க் செய்வாங்கன்னா, அது வந்து அவங்களோட சோசியல் சயின்சஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ்னு ஒன்று இருக்கு. அதுல சோசியல் மீடியா அனாலிஸ்ட்னு ஒன்று இருக்காங்க. அதுல வந்து சோசியலோட ட்ரெண்ட்ஸை பத்தி பேசுவாங்க. அவங்க வேரியஸ் சர்வே பண்றது, அதுவும் ஒரு டேட்டா அனலிஸ்ட் தான்.
அதனால இதனால நான் என்ன சொல்றேன், வேரியஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க, நான் ஐடில இருக்கவங்க, ஒரு ஃப்ரெஷரு இப்போ ஒரு ஐடிக்குள்ளார வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, நிறைய ஜாப் இருக்கு. நியூமரஸ் ஜாப்ஸ் இருக்கு. மோர் தென் தட் இப்போ டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ்னா ஒரு டேட்டா சயின்ஸ் வந்து 3 பிசினஸ் பார்த்துட்டு இருப்பாரு ஒரு கம்பெனில. அதெல்லாம் ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. டேட்டா இன்ஜினியர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. ஆனா டேட்டா அனலிஸ்ட்ங்கிறவங்க ஒரு சாதாரணமாவே 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. பவர் பிஐ டெவலப்பர் ஒருத்தர் இருப்பாரு, டேட்டா அனலிஸ்ட் ரிசர்ச்சுக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆர்என்டிக்கு ஒருத்தவங்க போயிட்டு இப்படி ஒரு இருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் 2 டேட்டா அனலிஸ்ட் இருப்பாங்க. குறைவா சொல்றேன், நான் கம்மியா சொல்றேன். அதனால வாண்டட் எதுல அதிகம் இருக்குன்னா டேட்டா அனலிஸ்ட்ல அதிகம் இருக்கும். ஒரு நான் ஐடி வந்து ஒரு என்ட்ரி பாயிண்டா இருக்கும் வச்சுக்கலாம். நீங்க ஒரு வந்தாச்சு டேட்டா அனலிஸ்டா வந்தாச்சுன்னா, நான் என்ன சொல்றேன், டேட்டா அனலிஸ்ட்லயே நீங்க இருக்க போறதில்ல. அது ஒரு என்ட்ரியா வச்சுட்டு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ஜம்ப் வந்து டேட்டா இன்ஜினியரா போங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆப்வியஸா. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஒரு கோல் வந்து டேட்டா சயின்ஸா போங்க. இது வந்து பெருசு, இது பெருசுன்னு சொல்லவே இல்ல. இங்க டேட்டா அனலிஸ்ட் வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்ட்ரி கேட்வே, ஒரு ஐடிக்குள்ளார வரணும், உள்ள வரணும் அப்படின்னா என்ன பண்றது, ஒரு ஈஸியா வர்றதுக்கான நியூமரஸ் ஓப்பனிங் இருக்கிறது எது, அதுக்காக இதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்றேன். மத்ததெல்லாம் பத்தி நம்ம இதுல படிக்க போறோம். என்னென்ன இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் நிறைய பத்தி. நீங்க உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கும்போது இப்ப அதெல்லாம் சால்வ் பண்றேன். இப்ப நான் வந்து ஆர்மிங் கொடுக்குறேன். நீங்க எடுத்துக்கலாம், டேக் ஓவர் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஜெயலட்சுமிஜி. ஸோ ஓகேப்பா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. பட் நல்லா சொன்னீங்க. லைக் டேட்டா அனலிஸ்ட்டை பற்றி கரெக்டாக சொன்னீங்க. சாரிங்க ஜி, ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம், ரிப்பீட்டேஷனா இருக்கும் அதனால. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஜி, நோ ப்ராப்ளம். ஸோ எஸ், பேசிக்கலி டேட்டா அனலிஸ்ட்னா என்னன்னு சொன்னாங்க. அது டிஃப்ரென்ஸ் டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் தென் டேட்டா சயின்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அது இது இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம டிசைன் டீமுக்கும் மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வில் டேக் கேர் ஆஃப் ஜி. ஸோ எஸ், ஸோ டேட்டா அனலிஸ்ட் வந்துட்டு ஒரு என்ட்ரி லெவலில் நீங்கள் ஜஸ்ட் உள்ளே வரதுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். திட் இஸ் நாட் காம்படிஷன் வித் எனி திங். இட் இஸ் நாட் இதுக்கு அது கம்பேரிஷன் இருக்குது, இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்ல வரும்போது இதில் வந்துட்டு நீங்கள் எது வேணால் போகலாம் அப்படின்ட்டு ஜெயலட்சுமி சொல்லியிருக்காங்க. பட் த பர்பஸ் ஆஃப் டுடே இது வந்து நம்ம டிபேட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்ததுனால, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங்க்கு பெரிய தலைகள்லாம் நம்ம தமிழ் பூமியில் இருக்காங்க. பட் நான் வந்து ஒரு சின்ன வால் தான். பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மிஷின் லேர்னிங் பற்றி நான் பேசுகிறேன், பிகாஸ் ஆள் வரலங்க. ஸோ அதான் பேசிக்கலி. ஸோ மிஷின் லேர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் வாட் இஸ் மிஷின் லேர்னிங்? இப்போ டேட்டா இன்ஜினியரிங்லேருந்து டேட்டா கொண்டு வராங்க. டேட்டா அனலிஸ்ட் வந்துட்டு தே டூ இனிஷியல் லெவல் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் கூட உட்காந்து பேசி எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கடை போடணும், லைக் சென்னையில் நான் ஒரு கடை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், இப்போ அது ஒரு பண்ணலாம். இல்லைனா நான் வந்து இந்தியாவில் எலெக்ஷனில் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பார்ட்டி நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு யார்கிட்ட போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்ஜினியர்கிட்ட போக மாட்டாங்க, டேட்டா அனலிஸ்ட்டில் போக மாட்டாங்க, டேட்டா சயின்டிஸ்ட்டு தான் போவாங்க. ஸோ அங்கே போய்ட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு வின் பண்ணணும், எனக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுங்கப்பா அப்படிம்பாங்க. ஸோ அவங்க இந்த டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து இந்த டேட்டாலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தென் கம்ஸ் டேட்டா இன்ஜினியரோட ரோல். ஸோ டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணால், இங்கெல்லாம் டேட்டா இருக்குது, நான் இதெல்லாம் இப்படி எடுத்துகிட்டு வரேன், இப்படி ஆர்கிடெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டேட்டா இப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதோட டேட்டா இன்ஜினியரோட ஒர்க் முடியுது. அங்கேருந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஸ்டார்ட்ஸ். ஸோ மெஷின் லேர்னிங்னா டிஃப்ரெண்ட் மாடல் எழுதி, ஓகே இப்போ வந்துட்டு இங்கே இந்த மாதிரி ஓட்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் இந்த கேண்டிடேட்டை போட்டால் ஜெயிக்கலாம், இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொழி வந்து நம்மளால் ஒரு பயங்கரமான சென்டிமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் நீங்கள் போடுங்க, இந்த கான்ஸ்டிடன்சியில் இந்த மாதிரியான கேஸ்ட் ஓட்டில் இருக்குது, ஸோ அப்படி போடுங்க அப்படின்ற மாதிரி அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அண்ட் பாஸ் டேட்டா லைக் 10 வருஷமாக இவங்க ஜெயிச்சிருக்காங்க, இந்த மாதிரி போட்டிங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இந்த கம்பெனி லைக் லாட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணி அதை வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேரியபிள் இப்படி இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கும், இன்னும் அப்படி லாட் ஆஃப் திங்ஸை கன்சிடர் பண்ணி அவங்க சஜஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை போட்டால் ஒர்க் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக கூட நீங்கள் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே மெயினாக ஒர்க் பண்ணுறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் டேட்டா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் அவங்க தான் பண்ணுவாங்க. அண்ட் இது இங்கே மட்டுமான இங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கணும். இப்போ கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் வந்துட்டு இந்தியாவில் ஒரு கம்பெனி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிஸ்ப்ளோன்னு ஒரு கம்பெனி கூட சொல்லலாம். யூஎஸ்ல தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ்ல நான் ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தேன். ஸோ ஒன்ஸ் யூ வின் த கஸ்டமர் தென் இந்தியாவில் மார்க்கெட் கொண்டு வரது ஈஸின்றாரு. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, தே அனலைஸ், அந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவாங்க, டேட்டா வச்சு க்ரன்ச் பண்ணிவிட்டு தே வில் சி இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி கொண்டு வரதான் மெஷின் லேர்னிங்கோட மெயினான ஒர்க்கு. ஸோ இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபியூச்சர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அனலைஸ் படி அதோட இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்குது இந்த மார்க்கெட்டில், பட் அதோட ஜாப்ஸ் கிரியேஷன் இன்னும் அந்தளவுக்கு வரல. பட் இட்ஸ் அ ஃபியூச்சர். இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் டேட்டா இன்ஜினியரிங் பிக் டேட்டாலாம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஸ்லோலி பிக்டப் அண்ட் ப்ரொடக்ஷனலைஸ்க்கு வந்துருச்சு. எப்போவுமே எப்படி நடக்கும்னா, ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும். ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் தேர் தென் சஃபிஷியன்ட் மணி வில் ஃப்ளோ. மணி ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் அதில் அந்த டெக்னாலஜிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்.
ஆட்டோமேட்டிக்காக தென் அது ப்ரொடக்ஷனலைஸ் ஆகிட்டு அது ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ஓவரால் லைஃப் சைக்கிள் ஆஃப் எனி பிஸ்னஸ்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தா மிஷின் லேர்னிங் இப்போ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பேஸில் இருக்குது. அதுக்கான லைக் ஃபண்ட்ஸ் இட்ஸ் போரிங் இன் ரைட் நவ். ஸோ இந்தியா இஸ் லீடிங் ஆக்சுவலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா இந்தியா தான் காம்படிஷன் இருக்குது, பட் இந்தியா தான் லீட் ஆகிட்டு இருக்கு. மெஷின் லேர்னிங் டெவலப்பிங்கில் நிறைய வர்றதில்ல, நிறைய கமெண்ட்ஸ் போடுறது, லேர்ன் பண்ணுறதுல இந்தியா இஸ் லீடிங். அண்ட் இதை நான் சொல்ல, மைக்ரோசாஃப்ட் ஓனரே சொல்லியிருக்காரு. ஸோ தட்ஸ் அ பேசிக் பாயிண்ட்ஸ் அபவுட் மிஷின் லேர்னிங். ஸோ இதுதான். ஸோ எஸ்சி. ஸோ எனி அதர் பாயிண்ட்ஸ் எனிபடி வாண்ட்ஸ் டு ஆட்? இந்த 3 இதில் யாராவது ஆடியன்ஸ்லேருந்து இப்போ எனிபடி வாண்ட்ஸ் டு டாக், யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் டாக். யாராவது பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்களா இந்த பாயிண்ட்ஸில்? எஸ் வீரமணிஜி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். Sir, நான் currently I am pursuing my master's in data science as a final year. இப்போ நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில என்ட்ரி ஆயிட்டு, ஆனா என்னோட ஆம்பிஷன் டு பிகம் அ டேட்டா இன்ஜினியர் சார். மேம் சொன்னாங்க டேட்டா அனலிஸ்ட் வந்து ஈஸியா என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 3 இயர்ஸ்ல வந்து டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரெண்டுத்துலயும் பாதி. ஓகே, கண்டினியூ. சொல்லுங்க ஜி. சார் அதான் இப்போ நான் என்ன சார் ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்போ வந்து டேட்டா அனலிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு டேட்டா இன்ஜினியர் ஆகணுமா, இல்லாட்டி அஸ் அ பிகினர் அஸ் அ ஃப்ரெஷர் ஐ கேன் கெட் அ ஜாப் இன் டேட்டா இன்ஜினியர்? Yes, Ji. Jayalakshmi, do you want to answer this? ஆக்சுவலி வாய்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சரியா கேட்கல. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீரமணி தானே பேசுறது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல வீரமணி பேசல, ஜாஷுவா பேசினாரு. அவர் இஸ் ஸ்டூடெண்ட், இப்பதான் முடிச்சிருக்காரு காலேஜ். அவர் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் வந்து போலாமா இல்ல டைரக்டா டேட்டா இன்ஜினியர் ஆகலாமான்னு கேக்குறாரு. ஸ்ட்ரீமிங் என்ன இது படிச்சீங்க காலேஜ்? Sir, first I have completed my max degree. After I was currently pursuing my second year MSc data science. ஓகே ஓகே. நீங்க வந்து மேத்ஸ்ங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஆப்டா இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிட்டிக்ஸ் அதுக்கு வந்து ரொம்ப ஏன்னா அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து போக மாட்டாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த ப்ராபபிலிட்டி, அந்த கோரிலேஷன் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல வந்து உங்களுக்கு நிறைய இது இருக்கு. அதே மாதிரியே வந்து நீங்க டேட்டா சயின்ஸ் ஆகணும்னாலும் அதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கு. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு தான் வந்து கொஞ்சம் நிறைய அந்த அல்காரிதம் வயா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால நீங்க வந்து என்ட்ரி வந்து டேட்டா அனலிஸ்ட், நீங்க டேட்டா அனலிஸ்டா இருங்கன்னு சொல்ல. ஒரு ஜாப் வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க. ஒரு ஃப்ரெஷரா இருக்கும் போது ஒரு உடனே என்னத்தோட டேட்டா இன்ஜினியர் ஜாப் கொடுக்க மாட்டாங்க. ஒரு டேட்டா அனலிஸ்டா போறதுக்கு கொடுப்பாங்க. அது வந்து என்னன்னா ஒரு டேட்டா எடுத்து கிளீன் பண்றீங்க. ஆல்ரெடி டேட்டா இன்ஜினியர் வந்து இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. டேட்டா எங்க வைக்கணும், ஏது வைக்கணும் எல்லாமே அவங்க டேட்டா இன்ஜினியர் கொடுத்துருவாங்க. ஒரு 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 ஸ்டேஜ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் ஏரியாவில இருந்து நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சிஎஸ்சி ஃபைலோ, ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் ஒரு ரெவென்யூ கொடுக்குற டேட்டாவோ ஏதோ ஒரு டேட்டா சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் தான் நீங்க வந்து கிளீன் பண்ணி ஒரு அடுத்த ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மூவ் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு டெய்லி அது பண்ணிட்டு இருப்பீங்கன்னா அது வந்து பிசினஸ் அந்த மாதிரி உங்களுக்கு மாறும். ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதனால நீங்க உங்களுக்கு அங்க கீ பாயிண்ட் வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து டேட்டா எடுத்து கிளீன் பண்றீங்க. அதுல வந்து சீக்வல் யூஸ், ஒரு டேட்டாபேஸ்க்காக சீக்வல் யூஸ் பண்றீங்க. பிளஸ் ஒரு பைத்தானோட கோடிங், அந்த பைத்தான்ல பாண்டாஸ்ங்கிற மாடல்ஸ் அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. பிளஸ் மேட்பிளாட்லிப், சீபான் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் இன்ட்ரோல. இதெல்லாம் யூஸ் பண்ணி டேட்டா வந்து இடிஏ எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அந்த இடிஏ பண்ணும். இதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் தான் டேட்டா அனலிஸ்ட் பண்றாங்க. ஃபைனலா வந்து அதை வந்து அதுக்கப்புறம் அது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகும். அப் டு இடிஏ பண்றது டேட்டா அனலிஸ்டோட வேலை. இதான் கிளாரிட்டி. அதனால உங்களுக்கு வந்து டேட்டா அனலிஸ்டா போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஓப்பனிங் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல மேத்தமெட்டிக்ஸ்க்கு சீக்கிரம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சில கோரிலேஷன் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த மிஷின் லேர்னிங்லாம் நல்லா ஈஸியா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட். சூப்பர் ஜி. ஐ திங்க் வினய் சொல்லியிருக்காரு, டிஸ்கஷனில் கலந்துருக்காரு. சார் விஜயலட்சுமி டோல்டு அவரோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் பிளேஸ்ட் இன் டேட்டா அனலிஸ்ட் ஃபார் சம் டைம். டேட்டா அனலிஸ்ட் பிளேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிட்டாங்க ஆஃப்டர் புட்டிங் லாட் ஆஃப் வச்சிருக்காங்கடா. எஸ், ஐ திங்க் வி ஷுட் மியூட். எஸ் எஸ் எஸ். ஸோ தட்ஸ் குட். அண்ட் யா வீரமணிஜி, யூ கேன் அன்மியூட் அண்ட் யூ கேன் ஸ்பீக். Yeah, good evening, Ji.
குட் ஈவினிங் குட் ஜி. ஈவினிங்கா. Yeah. ஜி ஆல்ரெடி நான் வந்துட்டு இங்கே பப்ளிஷிங்கில் ஒரு 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஜி. பப்ளிஷிங்கில் வந்துட்டு குவாலிட்டி அனலிஸ்டாக வந்துட்டு ஒரு 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்டர்னலி புஷ்டு காட் ப்ரொமோட்டட் டு டெக்னாலஜி டீம். அதில் வந்து ஒரு 6 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ் டெக்னிக்கல் சப்போர்ட்டில் இருந்துச்சு ரோலாக இருந்தேன். இப்போ இந்த மந்த் தான் ரிலீவ் ஆனேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக வந்துட்டு எஸ்கியூஎல்ல கொஞ்சம் மோர் எக்ஸ்போஷர் கிடைச்சிது. அது வந்துட்டு டேட்டாஸ் வந்துட்டு இது பண்ணுறது, அந்த இன்டர்னல் டூல், ஒரு லோக்கல் டூலில் இருக்கிற டேட்டாபேஸ், பேக்கெண்ட் டேட்டாபேஸை வந்து அப்டேட் பண்ணுறது, அந்த க்ரெட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் ஆச்சு எஸ்கியூஎல்ல. இப்போ அதை விட்டு வெளியே வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஸ்டில் சர்ச்சிங் பெட்டர் ஜாப் இன் டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியரிங் பர்டிகுலராக. ஸோ அதில் வந்துட்டு உங்கள் வீடியோஸ் அந்த 40 hours வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் கண்டினியூஸாக. இப்போ வந்துட்டு க்ளவுடும் ஒன்று ஏடபிள்யூஸும் படிச்சுட்டு இருக்கேன் நம்ம இதில் தான். இப்போ என்னென்னா எனக்கு என்னுடைய கொரி என்னென்னா, இப்போ நிறைய வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ரெசியூமே இன்னும் பில்ட் பண்ணல. பட் என்னென்ன ஓப்பனிங்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது கிளாஸ் டோர்லையும், ஃபிஷ் பவுல்லையும், இந்த டேலண்ட்லையும், இந்த இதெல்லாம் ஒவ்வொரு இதுலையும் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அது வந்துட்டு நான் இப்போ ஒரு 2 to 3 months எடுத்துக்கிறேன். நான் ஸ்டடி ஆகிறதுக்கு 2 to 3 months எடுத்துக்கிறேன்னா, அந்த 2-3 monthsக்கு அப்புறம் வந்துட்டு வேகன்சி வந்து இப்படியே இருக்குமாச்சு, இல்லை வந்துட்டு ஐதர் அவங்க எல்லாம் ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்துட்டு டேக்ஸ் டைமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலச்சு. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா நான் கொஞ்சம் டெலிபரேட்டாக இங்கே படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் வந்துட்டு அதை பார்க்காத மாதிரி இருக்குது பாருங்க, என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா. பிரமினி ராஜேஷ் ஹியர். தேங்க்ஸ் ஃபார் ரைசிங் திஸ். ஸோ இதை நான் அட்ரஸ் பண்றேன். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு சீக்வல் தெரியும், இன் அடிஷன் டு தட் வேற என்ன ஸ்கில் உங்களுக்கு தெரியும், டெக்னிக்கல் ஸ்கில்? எஸ்ஜி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 years பிஃபோரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், இந்தியன் இன்ஸ்டியூஷன் கரியரா அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் டேட்டா சயின்ஸ்ன்ற அந்த கோர்ஸ் ஒன்று படிச்சிருச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் போச்சு. அது கேப்ஸ்டோனும் வந்துட்டு ஒரு 2 ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அந்த கேப்ஸ்டோன் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்கல ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் 3 years பிஃபோரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பைத்தான்ல வந்துட்டு டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான எல்லா லைப்ரரிஸும் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதையும் ப்ராக்டிஸ் பண்ணது அந்த டைம்ல. அதே மாதிரி விஷுவலைசேஷன்ல வந்துட்டு அவங்க வந்து டேப்லெட் எடுத்தாங்க. இன் அடிஷன் வித் நான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்ல வந்து பவர் பிஐயும் படிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அதில் கொஞ்சம் எடுத்தாங்க. ஆக்சுவலாக பேசிக்காக வந்துட்டு எம்எஸ்சி எம்ஃபில் எம்எடிச்சி தானே ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரீமிங்கு. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீச்சிங் லைனில் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அந்த பேஸ் பண்ணி தான் படிச்சிருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷிங்கில் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு கிட்டத்தட்ட 15 years வந்துட்டு என்னுடைய கரியர் எக்ஸ்போஷர் வந்துட்டு பப்ளிஷிங் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்ட். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸில் வந்துட்டு ரொம்ப அந்த டேட்டா மேனிபுலேட் பண்ணுறதும் அந்த டேட்டாவோட இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகமிங் ஏ டேட்டா எந்தூசியாஸ்டிஸ்ட் நான் இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருக்கேன். அப்படி படிக்கும்போது தான் எனக்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. எஸ்கியூஎல்லோட சேர்ந்து இப்போ எனக்கு பைத்தானுடைய பேசிக்ஸ் லைப்ரரிஸும் தெரியும். ஓகே, வெரி குட், இப்போ ஃபேண்டாஸ்டிக். ரீசெண்டா பாத்தீங்கன்னா சுதர்ஷன் ஜி கிட்ட வந்து ஏடபிள்யூஎஸ் எடுத்துருக்காரு. ஆக்சுவலா டெவாப்ஸோட சேர்ந்த ஏடபிள்யூஎஸ் அது. பட் நான் ஏடபிள்யூஎஸ் மாத்திரம் பர்டிகுலரா வந்து அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டேட்டா இன்ஜினியர், கிளவுட் டேட்டா இன்ஜினியர்னா இன்னும் மோர் எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு கிளவுடு வந்துட்டு நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தெரிஞ்சு. இன் அடிஷன் வித் நம்ம ஆறுமுகம் ஜி உடைய அந்த 40 hours வந்துட்டு இது பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஈவன் இட் வாஸ் கிரியேட்டட் இன் 2019. இன்னும் ஸ்டில் அது வந்துட்டு இப்போதைக்கு வந்து பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. பட் ஆனால் அதை வந்து ஃபண்டமெண்டலா எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இப்போ இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு அதை கோஆர்டினேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கான்ஃபிடன்ட் கிடைக்கிச்சு. சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் ஹைலைட்டிங் கம்ப்ளீட் திங்ஸ். சொல்லுங்க, பேசுங்க. ஃபர்தர் மோர் வந்துட்டு நான் இந்த ஜாப்பை குவிட் பண்ணி ஒரு 2 மாசம் நோட்டீஸ் பீரியட் இருக்கும்போது ஐ வாஸ் சர்ச்சிங் டேட்டா ரிலேட்டடா யாராவது வந்துட்டு நமக்கு வந்துட்டு கைட் பண்ணுவாங்களா, ஒரு மென்டரிங் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. அது என்னமோ தெரியல, யூனிவர்சிட்டிய பிளஸிங்கா என்ன இதுன்னு தெரியல. கரெக்டா எனக்கு வந்துட்டு தமிழ் பூமி அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துட்டு இன்ட்ரோ வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அது இன்னும் வந்து எனக்கு எப்படி கிடைச்சது கூட தெரியல. பட் அது ஒன்ஸ் அது வந்ததுக்கு அப்புறம் ஆர்வஜி கிட்ட டைரக்டா வந்துட்டு சம் சாட்ஸ் பண்ணியிருந்தேன். அவரு நல்லா கைட் பண்ணாங்க, இந்த மாதிரி இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இது எஸ்கியூஎல் பாத்தீங்கன்னா இன்னும் ஃபர்தரா நம்ம இது பண்றதுக்கு டெக் வித் ஹேமான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்காரு. ஸோ அவங்க டெக் வித் ஹேமாங்கிற அவங்களும் வந்துட்டு சர்டன் செட் ஆஃப் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் டு எக்ஸ்ப்ளோர் இன் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் வந்துட்டு எண்ட் டு எண்ட் ஒரு பிஎல் எஸ்கியூஎல் ரேஞ்ச். ஓகே ஜி, ஐ திங்க் தி क्वेश्चन ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. வில் ஸ்டாப் ரைட் தேர் ஜி. ராஜேஷ் ஜி, thank you. Thanks a lot for your time. You did நிறைய சொன்னீங்க. You spoke a lot of good things about us, but yeah, thank you ji. Like ஆமா,
60 Yeah, to இந்த இடத்துல நான் வந்து 70% அவரே ஆமா ஆன்சர் அவரே சொல்லிட்டாரு. ஆன்சர் சொல்லிட்டாரு. ஸோ ஆமா. there is ஸோ nothing much to என்னோட add. yeah, இந்த என்னோட இடத்துல வந்துட்டு ஆன்சர் ரொம்ப நான் ஷார்ட்டா. ஃபீலிங் கிராட்டிடியூட் உங்க ஏன்னா இந்த தமிழ் பூமிங்கிற ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வந்தது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வந்துட்டு ஒரு பிளஸிங்கா ஃபீல் பண்ணுச்சு. அது நன்றி இந்த ஜி. இடத்துல வெரி நான் குட், ரைஸ் வெரி குட், பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ வெரி மச். குட். தேங்க்யூ. எஸ் அந்த இதுக்கு லைக் ஜஸ்ட் ஐ வில் ஆட் ஒன் பாயிண்ட். ஸோ அதுக்கு வந்து நான் நம்ம லைக் ஐ வாண்ட் டு தேங்க் ராஜேஷ் அண்ட் ஜெயலட்சுமி ஜி, சுதர்சன் அண்ட் எவ்ரிபடி பிகாஸ் தே ஆர் த அண்ட் ஆல்சோ லைக் அட்மின் டீம்ஸ். தே ஆஃப்டர் அவங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் இட் ரீச் டு த லெவல். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ். கோ அட் ராஜேஷ். ஷோர் ஷோர். ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் தான், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் கம் அட் ரைட் டைம், அவ்வளோதான். ஸோ அது நம்ம வந்து அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கரெக்டாக கிராப் பண்ணிக்கணும். ஓகே, கம்மிங் டு யுவர் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அந்த உங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் பார்க்கும்போது யூ ஆல்ரெடி நோ சீக்வல், யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் இட், ப்ளஸ் பைத்தன் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ப்ளஸ் ஆல்சோ யூ ஆர் ட்ரைங் டு லேர்ன் கிளவுட். அது வந்து ஏடபிள்யூஎஸ்ஆ, அஸ்யூரா, ஜிசிபிஐன்ற ஒரு டிபேட்டுக்கு நம்ம இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த மூணும் தவிர்த்து யூ வாண்ட் டு லேர்ன் ஒன் திங் கால்ட் ஸ்பார்க். ஏன்னா ஸ்பார்க்ன்றது முக்கியமான டூல் விச் இஸ் எசென்ஷியலி ரிக்வயர்ட் ஃபார் அ ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் அன் எக்ஸ்பர்ட். இது ஸ்பார்க் வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்பார்க்கோட 40 to 50% நம்ம பைத்தன் தெரிஞ்சாலே ஸ்பார்க் தெரிஞ்ச மாதிரி. ஸ்பார்க் என்ஜின் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது மட்டும் நம்ம கற்றுக்கிட்டா அந்த ஸ்பார்க்கோட ஏபிஐல வித் தி ஹெல்ப் ஆஃப் பைத்தன் ஆர் ஸ்கேலா நம்ம வந்து ஸ்பார்க் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பார்க் இன்ஜினியரிங் பண்றது ஏதோ ஒரு டிப்ளாய்மெண்ட் எங்க நடக்கும், ஒரு ஆன் ப்ரிமிசஸ் நம்மளோட ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம், இல்லைனா ஒரு கிளவுட் செட்டப்ல நான் ரன் பண்ணலாம். கிளவுட் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பீக்ல இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஆர் எனி கார்பரேட்ஸ் ரைட், தே ஆர் ஸ்லோலி மைக்ரேட்டிங் டு கிளவுட் பிகாஸ் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, ஈவன் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் பர்சன்டேஜ் ஆஃப் அட்வான்டேஜஸ் இஸ் ஹை கம்பேரிங் டு கான்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது காஸ்ட் கட்டிங்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், எஃபிஷியன்சி, டேட்டா செக்யூரிட்டி, டேட்டா மாடலிங், இதெல்லாமே வந்து நிறைய எலாபரேட்டடாக நம்ம போக வேண்டாம். ஸோ அந்த பட்சத்தில் கிளவுட் ப்ளஸ் ஸ்பார்க் ப்ளஸ் பைத்தன் இந்த மூணுமே ப்ளஸ் எவர்கிரீன் சீக்வல் இந்த நாலுமே தெரிஞ்சா, நம்ம முன்னாடி இது ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், இந்த நாலு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம மூணு சொல்லுவோம் இல்லைங்களா, இன்டர்மீடியேட், பிகினர், இன்டர்மீடியேட், எக்ஸ்பர்ட். ஸ்லோலி என்ன பண்ணலாம்னா பிகினர் லெவலில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்பார்க் கோட் நம்ம எப்படி, ஒரு ஸ்பார்க் இன்ஜின் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு ஒரு கிளவுட்ல நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கணும். கிளவுட்ல ஸ்பார்க் ரன் பண்ண தெரிஞ்சிட்டா போதும், நம்ம வந்து we can say that we are a data engineer கம் cloud engineer. அதுக்கப்புறம் ஸ்லோலி பிகினர்ல இருந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு எப்படி கிளவுட்ல டிப்ளாய்மெண்ட் பண்றது அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் லெவலுக்கு நம்ம இப்பெல்லாம் போக வேணாம், ஏன்னா இந்த உலகத்துல யாருமே எக்ஸ்பர்ட் கிடையாது, இன்க்ளூடிங் மீ, எவ்ரி ஒன் ரைட். லேர்னிங் இஸ் நீட்ஸ் டு பி அப்டேட்டட் எவ்ரி டே. ஸோ நம்ம வந்து 1% டெய்லி நம்ம லேர்ன் பண்ணோம்னா நமக்கு வந்து நிறைய கத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஏஐ, ஜென்ரேட்டிவ் ஏஐ எல்லாம் வருது இல்லைங்களா, who knows after 5 years there will be advanced topics, advanced analytics will come beyond generative AI, beyond artificial intelligence. இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து they will analyze the prediction. இப்போ நம்ம 5 வருஷம் முன்னாடி nobody cares about artificial intelligence ரைட். இப்போதான் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு தான் இந்த பூம் வந்து ரொம்ப ஹைப், ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பாப்புலர் ரைட். ஆஃப்டர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த ட்ரெண்ட் வந்து எப்பவுமே ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு பேட்டர்ன் தான். 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்மளுடைய லெவலையும் வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணுமா அப்படின்னா 100% கிடையாது. ஏன்னா நம்மளோட பேசிக்கலி ஃபண்டமெண்டல் நம்ம இந்த டேட்டா இன்ஜினியரிங்க்கு எப்பவுமே நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இட் டேக்ஸ் ஹார்ட்லி 2 to 3 months டு ஸ்விட்ச் டு டேட்டா இன்ஜினியரிங் டு டேட்டா சயின்டிஸ்ட் ரோல். பீயிங் இட் லைக் ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல ப்ராம்ப்ட் இன்ஜினியர். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்ப ஃபேமஸா இருக்குல்ல இப்போதைக்கு உண்டான ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா, அந்த இதிலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகலாம். டேட்டா அனலிஸ்டும் பார்த்தோம், டேட்டா இன்ஜினியரிங் வந்து நெக்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட். இது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்டிஸ்ட் கிடையாது, அன்லஸ் we need to be very strong in these Spark, Python, SQL and Cloud. So I will suggest you ஏடபிள்யூஸும் போகலாம், இல்லை நீங்கள் அசூரும் போகலாம். நாட் லைக் மேண்டேட்ரி நீங்கள் ஏடபிள்யூஎஸ் தான் ரொம்ப ஈஸி, நீங்கள் ஏடபிள்யூஎஸ் தான் போகணும் அப்படின்றது கிடையாது. நிறைய அசூர் இன்ஜினியர்ஸும் நிறைய ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் டாப்ல இருந்தது, அசூர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் ஜிசிபி. நவடேஸ் இப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸும் அசூரும் மோர் ஓவர் ஈக்குவல் இன் காம்படிஷன். ஸோ அதனால ரெண்டுத்துக்குமே நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. ஏடபிள்யூஎஸ் தான் போகணும் அசூர் போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இஃப் யூ ஹேவ் ஒன் கிளவுட் ஸ்கில் with addition to Spark plus SQL, you are good.
டு ஹேவ் அ டேட்டா இன்ஜினியரிங் கம் கிளவுட் இன்ஜினியர். ஸ்லோலி இந்த டேட்டா இன்ஜினியர் ரோலே பாத்தீங்கன்னா கிளவுட் இன்ஜினியர்னு நம்ம மாத்திக்கணும். மாத்திக்கிட்டாதான் நம்ம வந்து சி ஆல்ரெடி மாத்தியாச்சு அப்படியே அது ஆமா ஆல்ரெடி மாத்தியாச்சு. கிளவுட் அது டேட்டா எண்ட் ஆஃப் இன்ஜினியர். டே ஆமா கிளவுட் டேட்டா இன்ஜினியர் ஒரே ஒரு வேர்ட் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேட்டா அனலிஸ்ட் இருந்தாலும் சரி, டேட்டா சயின்டிஸ்ட் இருந்தாலும் சரி, டேட்டா இன்ஜினியரிங் ஜாப் சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னா டெஃபினெட்லி எஸ். ட்ரெண்ட்ஸ் எப்படி நடக்குது, என்ன நடக்குது, நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். பட் பேசிக் ஸ்கில்ஸ் டேட்டா இன்ஜினியரிங் கிளவுட் இன்ஜினியர் வந்து ஒரு ஐ வில் சே லைக் ஒரு 5 to 10 years இன்னும் இந்த டிமாண்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அன்லெஸ் யூ கெட் நியூ ஸ்கில்ஸ், டேட்டா இன்ஜினியரிங் வில் நெவர் கெட் வேனிஷ். ஓகே, ஸோ அதுல எந்த மாற்று கருத்தே இல்லை. டெஃபினெட்லி நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். இன்னும் அட்வான்ஸ்டு டூல்ஸ் வரதான் போகுது. டேட்டா இன்ஜினியரிங் இன்னும் பாப்புலரா தான் வரப்போகுது. ஒன்லி திங் இஸ் நிறைய நியூ டாபிக்ஸ் வரதால பழைய டாபிக்ஸ்லாம் ரொம்ப சப்ரஸ் ஆயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. த கைண்ட் ஆஃப் ஒரு ஹைப் தான், அவ்வளவுதான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு புது படம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அந்த புது படம் பத்தி தான் பேசுவோம், பழைய படம் பத்தி பேச மாட்டோம். அதே மாதிரிதான் இங்கேயும். கரெக்ட். நீங்க ஆனா ஒன்று சொன்னீங்க, ஜாப் சேஃப்டின்னு ஒன்று சொன்னீங்க. அது வந்து இந்த வடிவேல் சொல்லுவாரு, கிணத்த காணோன்ற மாதிரி தான். ஜாப் சேஃப்டி எங்கேயுமே இல்லை இப்போ. இல்ல, கரெக்ட். forget it, there is no job safety anywhere. So அதுதான் நம்ம பார்த்தது. அண்ட் டெக்னிக்கலா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளவுதான். ஆமா, இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் இருக்கு, ஹூ மூட் மை சீஸ்ன்ற ஒரு புக்கு ஜி. ஸோ அந்த புக்கு எல்லாருமே படிச்சு பாருங்க. ஒரு குட்டி புக்கு தான். ரீசெண்டாக கூட லைக் இங்க என்ன சொல்லுது, என் ஒய்ஃப் ஒரு பாட்காஸ்ட் நடத்திட்டு இருக்கா, அதில் வந்து அதை பற்றி பேசியிருந்தேன். ஸோ அதை பற்றி அந்த புக் ரொம்ப நல்ல புக். நான் முன்னாடி படிச்சிருக்கேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தேன். ரொம்ப ஒரு குட்டி புக்கு தான், உலக லெவலில் ஒரு வேவ்ஸை கிரியேட் பண்ண ஒரு புக்கு. படிச்சு பாருங்க. அதை படிச்சா நம்ம ஐடி இன்ஜினியரோட வாழ்க்கையை பற்றி பேசியிருப்பாங்க அதில். ஸோ படிச்சு பாருங்க, Who moved my cheese. Okay. And yes, let's move on to next segment. ஒரு குட்டி செக்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் then we'll continue the questions because we took some time for question. நம்ம will just continue the segment. So next வந்து அருண் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், வந்தவனை 6% அடிச்சு காமிங்கப்பா அப்படின்றது. ஸோ இந்த செஷன் இஸ் நத்திங் பட் that only. So I think Jayalakshmi ji don't want to get into competition, அதுக்கு வரலன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் if Jayalakshmi ji, if you want to participate, நீங்கள் also participate பண்ணலாம், up to you. But Rajesh ji, we will just see why data engineering is படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஐ வில் டாக் அபவுட் மெஷின் லேர்னிங் ஆர் டேட்டா அனலிஸ்ட் கூட நான் பேசுகிறேன். பிகாஸ் லட்சுமி ஜி போட்டி லைக் சண்டை போகிறதுக்கு வரல. போட்டிக்கு நான் வரேங்க ஜி. என்னோட குருஜி ராஜேஷ்லாம் எங்களோட நான் இன்டர்வியூ நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ப்ரௌடாக சொல்கிறேன். நான் இன்டர்வியூ பண்ணும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து கால் பண்ணி, ராஜேஷ் ஜி நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், ஏதாவது சம் இன்புட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, நான் இன்னைக்கு டேட்டா இன்ஜினியரா இருக்கேன், சீனியர் டேட்டா இன்ஜினியரா இருக்கேன், ஒரு லீடு கன்சல்டன்டா இருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ராஜேஷ். இந்த நிறைய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், அதுக்கு வேற மாதிரி தான் நான் சொல்றேன். சோ நம்ம இப்போ வந்து என்ன சொல்றது, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி மோட மாத்திட்டு அந்த ஒரு இதுல ஒரு இது நடக்குவேன். ஒரு அக்கா வந்து உட்காந்து வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்குங்களா, அது என்னது ஏதோ ஒரு ஷோ ஒன்று வரும்ல, லட்சுமி ராமகிருஷ்ணன் எல்லாம் படத்துக்கூடயே கம்பேர் பண்ணிக்கிறீங்க, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த மோடுக்குள்ள நம்ம போறோம். ஸோ ஆமா, சொல்வது இல்லைங்க, அவங்க தான். ஸோ ஓகே, இட்ஸ் ஆர் ஜோக் தான், there's nothing serious. really appreciate you, நீங்க ராஜேஷ் சொன்னது இட்ஸ் really good. so yes, but let's just have it's ஃபன்னா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ராஜேஷ் hope you பண்ண எடுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எதுவுமே கிடையாது. நான் வந்து டேட்டா இன்ஜினியரா இருக்கிறதுனால நான் வந்து இதுல உள்ள பிளஸஸ் தான் சொல்ல போறேன். பிளஸஸ் சொன்னாவே நான் டிபேட்டுக்கு வந்து கரெக்டா இருக்கேன். நான் வந்து டேட்டா இன்ஜினியரோட மைனஸ் சொல்லுவேன் ஜி, பிகாஸ் நான் ஒரு டேட்டா இன்ஜினியர் பை பிளட். ஸோ ஸோ இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ எஸ் ஜி. ஸோ ராஜேஷ், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நான் சொல்றேன், எதுக்கு டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட் இல்லாம டேட்டா இன்ஜினியருக்கு வேலையே இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் படிக்கணும் டேட்டா இன்ஜினியரிங் போயிட்டு? இல்ல, டேட்டா இன்ஜினியரிங் அதுதான் சொல்ல போறேன். டேட்டா இன்ஜினியரிங்க்கு வேலை இல்லை அப்படின்னு நம்ம ப்ரிடாமினண்டா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதைக்கும் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளவுடுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ டேட்டா இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிடலாம் மறுபடியும். as பார்ட் ஆஃப் த டிபேட் கன்சர்ன், இந்த ஆன் பிரிமிசஸ், இந்த நார்மலா பாத்தீங்கன்னா இந்த ஹடூப் ஈகோ சிஸ்டமே வந்து லோக்கல் செட்டப், லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே வந்து பண்ற நிறைய கம்பெனிஸ் இப்போதைக்கும் இருக்காங்க. கிளவுட் பேஸ் பண்ணி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி டேட்டா இன்ஜினியரிங் பண்றவங்களும் நிறைய இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கிளவுடோட டிமாண்ட் ஆப்வியஸ்லி இது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஃபேக்ட் தான். ஈவன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏடபிள்யூஎஸ்ல பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏடபிள்யூஎஸ்லயே நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து நிறைய செஷன்ஸ் எடுத்திருக்கேன். அமேசான் லெக்ஸ், அமேசான் பெட்ராக், அமேசான் சேஜ் மேக்கர், அமேசான் ரெகக்னிஷன், போலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் ஏடபிள்யூஎஸ் காரங்க கொண்டு வராங்க அப்படின்னா, தே நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் பேட்டர்ன் ட்ரெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது
இந்த கிளவுட் ஆப்வியஸ்லி கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மைண்ட் என்ன அப்படின்னா டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் அடிஷ்னலி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கம்பைன் பண்ணா எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா தே வில் ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஒன் ப்ராடக்ட், ஒன் பர்டிகுலர் ப்ராடக்ட்ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த ஓகே ஏஐக்கு வந்து செப்பரேட்டா ஒரு ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணி அதுல மட்டுமே எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு செனாரியோவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பிளஸ் சுச்சுவேஷன். டேட்டா இன்ஜினியருக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட்ல டேட்டா இன்ஜினியரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ம் அவர் ஈஸிலி ஏஐயோட ஒரு லாகின் இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ரோல் இருக்கு, இண்டிவிஜுவல் ரோல் இல்லாம சர்வீஸ் ரோல் இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிலேயே அவரு அந்த சர்வீஸ் ரோல் வச்சே ஏஐ டூல்ஸ், இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ், அதையும் ஈஸியா கத்துக்கலாம். கரெக்ட். யூடியூப் சேனல்ஸ்ல ஓ போயிட்டு லேர்ன் கத்துக்கலாங்க. பண்ணி. கரெக்ட். ஆமா இது நான் லைக் ஐம் நாட் இது கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது 100% ஐ அக்ரி. பட் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வந்துட்டு பிஸ்னஸில் வந்துட்டு நான் வந்து இருக்கேன் லைக் டேட்டா சயின்டிஸ்டுக்காக தானே இன்ஜினியர், நாட் த அதர் வே அரௌண்ட்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இஸ் தட் யூ அக்ரி? ஆப்வியஸ்லி எஸ், ஐ ஆப்வியஸ்லி அக்ரி. கரெக்ட். ஓகே. ஸோ அக்ரி பண்ணலாம். பட் இருந்தாலும் சரி டேட்டா இன்ஜினியரிங்ன்ற ஒரு அந்த எவர்கிரீன் அந்த ட்ரெண்ட் வந்து எப்பவுமே மாறாது, அதனோட இம்பாக்ட் வந்து இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா இல்ல அது இல்லாம இது இல்ல. பட் இதை வச்சு இப்போ பிசினஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து மெஷின் லேர்னிங்ல வந்து எனக்கு வந்து இந்த டேட்டா வேணும்னு கேட்கறது தான் டேட்டா இன்ஜினியரிங் ஆப்வியஸ்லி பண்ண போறாங்க. ஸோ தட் இஸ் Correct. அல்டிமேட் டிரைவிங் ஃபேக்டர் ஆஃப் த ஓவரால் மார்க்கெட்னு நான் சொல்றேன். அந்த இடத்துல Correct. டேட்டா மிஷின் லேர்னிங் அண்ட் தென் டேட்டா சயின்டிஸ்ட் தான் தட்ஸ் வாட் தேர் அட் த டாப். ஸோ இஃப் யூ வாண்ட் டு Correct. கோ ஹையர், நான் வந்து ஆமா இப்போ ஒரு டாப் லெவலில் போகணும்னா டேட்டா சயின்டிஸ்டாக தான் ஆகணுமே ஒழிய நீங்கள் டேட்டா இன்ஜினியராக இருந்துட்டு இருந்தோம்னா தெர் இஸ் நோ லைக் அந்த லெவல் போக முடியாது. இல்ல அதுதான் இப்போ நம்ம ஒரு காமெடியே நம்ம பார்த்திருப்போம்ல, எனக்கு இந்த இந்த காமெடியன் ரோல் வில்லன் ரோல்லாம் வேணாம், டைரக்டா ஹீரோ ஸ்ட்ரைட்டா ஆயிடணும் ஹீரோ. அப்படின்னு. ஆமா அந்த ஸோ மாதிரி டேட்டா தான். ஸோ நம்ம ஸோ டேட்டா சயின்ஸ் ஹீரோ டைரக்டாவே நீங்களே சொல்றீங்க. ஆமா டேட்டா சயின்டிஸ்ட். இல்ல இதுல இன்னொரு பாயிண்ட்டும் ஆட் பண்ணணும். டு பி ம் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்போ இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா தே ஆர் கிவிங் மோர் அண்ட் மோர் ஃபோக்கஸ்ட் கரிக்குலம் ஆன் டேட்டா சயின்டிஸ்ட். இப்போ இந்த கரெக்ட். சைபர் செக்யூரிட்டி இன் அடிஷன் டு தட் ரைட் டேட்டா சயின்டிஸ்ட்டை வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் அந்த டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு என்ன போர்ஷன் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் தேவைப்படுதோ அதையும் கவர் பண்றாங்க. ஸோ கரெக்ட். வித்தவுட் தட் திஸ் இஸ் நாட் தட் மச் பாசிபிள் அட் ஆல். ட்ரூஜி. அண்ட் அதுதான். இன்னொன்று ஒரு சைடு இது கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிட்டு கூட ஆட் பண்ணி, நீங்களே டேட்டா இன்ஜினியரிங் மிஷின் லேர்னிங்லாம் படிச்சு தான் இருக்கீங்க நீங்கள். ஸோ யூ ஆர் ஆல்சோ மெஷின் லேர்னிங் பார்ட். ஸோ மிஷின் லேர்னிங் இஸ் அல்டிமேட்லி தட்ஸ் Obviously. ஹையஸ்ட் திங் அவைலபிள் இன் த மார்க்கெட் அப்படி சொல்லலாம். கரெக்ட். ஆமா ஸோ ஐ அக்ரி வித் தட் ஃபேக்ட். எஸ் டெஃபினெட்லி. தேங்க்ஸ் ஜி, நன்றி ஜி. ஸோ தட்ஸ் இட். அண்ட் நீங்கள் அக்ரி பண்ணதுனால there is nothing to talk more, but yeah, since thanks for being sportive. Thank you. I voluntarily பேசிட்டு இருந்தோம். ஸோ தேங்க்யூ. பட் எஸ் ஓவரால் தட்ஸ் வாட் இட் இஸ். தேங்க்யூ ஜி. ஸோ ஜெயலட்சுமி ஜி, நீங்கள் எதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? இல்ல நான் வந்து You can. அவங்க வாட் எவர் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுலாம் ஓகே. இப்போ டேட்டா இன்ஜினியரிங் வந்து அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. டேட்டா கொண்டு வந்து ஒரு பிளேஸ்ல வச்சிருவாங்க. என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு S3ல இருக்கு டேட்டா, நம்ம வேற ஒரு சினாரியோ வேற ஒரு என்வாயன்மெண்ட்ல யூஸ் பண்றோம், டேட்டா மூவ் பண்ணி பைப்லைன்லாம் டேட்டா பைப்லைன் கிரியேட் பண்ணி அதை என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது பிசினஸ்க்கு நெக்ஸ்ட்டுக்கு எப்படி ஆகுதுன்னா டேட்டா அனலிஸ்ட்லேயே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் வந்து டிபேட்டுக்குள்ளார இறங்கிட்டேன். அந்த டேட்டா அனலிஸ்ட்லேயும் தான் ஸ்டார்ட் ஆகுது. டேட்டா அனலிஸ்ட் வந்து ஏன் டேட்டா அனலிஸ்ட் ஆகும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேரியர் பிரேக், வேரியஸ் ஸ்ட்ரீம்ல உள்ளவங்க, ஒரு ஃப்ரெஷர், எனி ஒன் வந்து டேட்டா அனலிஸ்ட் வந்து டச் பண்ணலாம். ஆனா டேட்டா இன்ஜினியரை வந்து டச் பண்ணணும்னா என்னன்னா, அவங்க சம்வேர் வந்து அவங்க ஒரு லினக்ஸ் ஃபிளேவர் கத்துருக்கணும், ஒரு ஹடூப், ஒரு ஹைவே என்வாயன்மெண்ட் இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? ஆனா வந்து டேட்டா அனலிஸ்டுக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை. ஒரு SQL பைத்தான் நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுட்டு ஒரு பவர் BI ஒரு டேஷ்போர்டுக்கான இது தெரிஞ்சா எனி டிகிரி ஹோல்டர், எனி ஃப்ரெஷர், எனி கேரியர் பிரேக் பர்சன், இப்போ ஒரு ஒர்க்கிங் ஒரு மெனா இருந்திருப்பாங்க, அப்புறம் ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு கேரியர் பிரேக் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ் அவங்க கேரியரை வந்து திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே நம்ம வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சம்மர் அட்மின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் ப்ரீவியஸா பிஃபோர் குழந்தைக்கு அந்த கேரியர் பிரேக் பிஃபோரா. அப்ப வந்து இது பண்ணா இது டேட்டா அனலிஸ்டா போகலாம். ஆனா டேட்டா இன்ஜினியரா போக முடியுமானா முடியாது. ரொம்ப ரேர் சினாரியோ, 1 or 2% தான் அது வந்து அப்ளிகபிள் ஆகும். அது எப்படின்னா ரொம்ப பிரில்லியண்டா இருக்கவங்க கேன் டூ தட். இப்போ வந்து எனி ஒன் கேன் டூ தட்னா டேட்டா அனலிஸ்ட் ஆகும்னா அது முடியும். யார் வேணாலும் சீக்வலையும் பைத்தானையும் ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு பவர் BI எல்லாம் ஒண்ணுமே விஷயமே கிடையாது, எல்லாருமே கத்துக்கலாம். என் பையனுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட கத்துக்கக்கூடிய ஒரு விசுவலைசேஷன் தான் ஆட் பண்ணிக்கலாம். அதனால டேட்டா அனலிஸ்ட் வந்து இதா இருக்கும். எல்லாருக்குமான ஜாபா இருக்குன்னு சொல்றீங்க? எல்லாருக்குமான டேட்டா அனலிஸ்ட்னா நான் என்ன சொல்றேன், டேட்டா அனலிஸ்டா இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்க வந்து
டேட்டா அனலிஸ்ட் வந்து முக்காவாசி கிணறு தாண்டிட்டீங்க. முக்காவாசி கிணறுனா EDA வரைக்குமே பெரிய வேலை செஞ்சுட்டீங்க. ஒரு டேட்டா இருக்குன்னா வச்சுங்களேன், எப்படி டேட்டா ஃப்ளோ இருக்குன்னு நான் அதை கொஞ்சம் சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு மத்தவங்களுக்கு புரியும். இப்ப டேட்டா வந்துச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து வச்சிடறாங்க. ஒரு டேட்டா இன்ஜினியர் வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜிங்கிற வச்சு மீன்ஸ் அது ஏதோ ஒரு S3 பக்கெட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த S3 பக்கெட்ல இருக்கு டேட்டா. நீங்க அதுல இருந்து ஒரு CSV டேட்டா இருக்குன்னா அதை எடுத்து அது ஒரு கிளீன் பண்ணுவீங்க. எது எப்படி கிளீன் பண்ணுவீங்கன்னா, எப்படி பிசினஸ்க்கு தேவை, எதை மாதிரி டேட்டா தேவையோ அதை மாதிரி கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் பண்ணிட்டு வேரியஸ் வியூல அதை வந்து டேட்டாவை இன்சைட் பண்ணி பார்ப்பாங்க. என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூலனா ஒரு 5 போட்டு போறாங்க. இப்படி எல்லாம் பண்ணி பார்ப்பாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் EDA எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலிஸ்ட். EDA பண்ணி பார்த்தோன்னே இதை வந்து ஒரு டேஷ்போர்டுக்கு பண்ணி இதை வந்து கோரிலேஷன் கண்டுபிடிப்பாங்க. டேட்டா வந்து ஹீட் மேப், சில மெத்தட்லாம் இருக்கு. பார் சார்ட்டு, சில ஸ்கேட்டர் சார்ட்டு, நிறைய சார்ட் வெரைட்டிலாம் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா. இப்போ வந்து டேட்டா வந்து நிறைய பிரிப்பாங்க. கிளாசிக்கல் டேட்டா, கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னு நிறைய பிரிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேப்பும் மாறும். அந்த பிளாட் மேப்பு, அந்த சார்ட் எல்லாமே மாறும். அதெல்லாம் நம்ம சொல்லி தருவோம். பபிள் சார்ட் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம EDA பண்ணும்போது நாங்க சொல்லி தருவோம். அத மாதிரி இது மாறும். அந்த டேட்டா வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அது EDA பண்ணி முடிச்சோன்னா என்னன்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் பிக்சருக்கு வந்துருவாங்க. பிக்சருக்கு வந்தோடனே கொண்டு வந்த டேட்டா அது வந்து எந்த அல்காரிதமுக்கு சூஸ் ஆகும். அல்காரிதம்னா என்னன்னா நிறைய இருக்கு. ரெயின் ஃபாரஸ்ட் அல்காரிதம், RVA பூஸ்டர், நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. அதுல அந்த அல்காரிதம் வந்து இந்த டேட்டா இந்த அல்காரிதத்துக்கும் சூஸ் ஆகுமா, எந்த அல்காரிதத்துக்கு சூஸ் ஆகும், எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கும் போது டேட்டாவை வந்து 80/20 70/30 ஒரு ரேஷியோ இருக்கு. இப்படிதான் டேட்டாவை எடுப்பாங்க. எந்த டேட்டா ML இன்ஜினியர் எடுத்தாலும் கேட்டாலும் 70/30 எடுப்பாங்க, 80/30 எடுப்பாங்க. அப்படி என்னன்னா 80 வந்து மாடலுக்கு அனுப்புவாங்க, 20 வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்துல பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஃபியூச்சர் இன்ஜினியரிங் பேரு. அந்த ஃபியூச்சர் இன்ஜினியரிங் பண்ண டேட்டா வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு அதாவது அந்த அல்காரிதம் என்னென்ன அல்காரிதம் சூஸ் பண்ணி அது வந்து இது பண்றாங்க இல்லைங்களா, அது இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மிஷின் லேர்னிங் ப்ராசஸ்ன்னு போயிடுவாங்க. அதுக்கு சில மெத்தட் இருக்கு. அந்த பண்ணி வந்த மெத்தடை அது வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அந்த ரிசல்ட்டை வச்சு டேட்டா சயின்ஸ் என்ன பண்ணுவாருன்னா ப்ரிடிக்ட் பண்ணுவாரு. பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இது என்ன பண்ணலாம் டேட்டா சயின்ஸ் வந்து என்னன்னா டேட்டா சயின்ஸ் எப்படி இருக்குன்னா, இவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஜித்தனா இருந்தாதான் டேட்டா சயின்ஸ் அவங்க உட்கார முடியும். இவங்க கடந்து வந்த டேட்டா அனலிஸ்ட் கடந்து வந்த பாதையும் ஒரு மிஷின் லேர்னிங் கடந்து வந்த பாதையிலையும் எங்க குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு மேத்ஸ் டீச்சர் வந்து கண்டுபிடிச்சாங்க. நீங்க வந்து மேத்ஸ் நோட்டை போய் கிடைச்சோன்னா கரெக்டா ரவுண்ட் போட்டுருவாரு. எப்படி அவரு பிராக்டிஸ் அத மாதிரிதான் டேட்டா சயின்ஸ்ங்கிறவங்க ஒரே பாயத்துல. ஏன்னா அங்க வந்து டர்ன் ஓவர் வந்து பண்றதெல்லாம் வந்து மில்லியன் கணக்குல டர்ன் ஓவர் பண்ற கம்பெனியா இருக்கும். அவங்க வந்து டேட்டா சயின்ஸ் லாஸ்டா சைன் பண்றாரு பாத்தீங்களா, ஒரு லாஸ்டா ஒரு பப்ளிஷ் பண்ணுவாரு. பப்ளிஷ் பண்ணி அதை சைன் பண்ணும். அவரு அங்க பண்ணதான் அந்த பிசினஸா நாளைக்கு பேசும். நீங்க பண்ணதோ மிஷின் லேர்னிங் பண்ணதோ பேசாது. அதனால அவர் வந்து ரொம்ப அவேரா இருக்கணும் எல்லா திங்ஸ்லயும். இங்க பின்னாடி வந்த பாத்தெல்லாம் வந்து கரெக்டா இருக்கும். டேட்டா அனலிஸ்ட் ஒர்க்கும் அவர் தான் பாத்துப்பாரு. அதாவது அதுக்கான மேனேஜர்ஸ், சூப்பர்வைசர்லாம் இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேன், பிசினஸ் லாஜிக் சொல்றேன், பிசினஸ் லாஜிக்கோட ஃப்ளோ சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து மிஷின் லேர்னிங் வந்து அவரோட குறைய கண்டுபிடிக்கிறவர் தான் இருப்பாரு. இங்க கொடுத்த லாஸ்டா டேட்டா சயின்ஸ் கொடுத்தது கரெக்டா வந்திருக்கான்னு அந்த டேட்டாவை பாக்குறதுக்கு அவர் அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். சோ இப்படிதான் ஃப்ளோ நடக்கும். நான் எடுத்தோடனே டேட்டா சயின்ஸா போறேன், ஏன் டேட்டா சயின்ஸா பண்ண முடியாதுன்னா இப்படிதான். ஒரு PhD பண்ணவங்க இருப்பாங்க, நீங்க ஒரு ஃப்ரெஷர் போவீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஆக முடியாது, ஆனா டேட்டா அனலிஸ்ட் ஆக முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மிஷின் லேர்னிங் இமிடியேட்டா ஏன் மிஷின் லேர்னிங் ஆக முடியாதுன்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதனால ஒரு ஐடிக்குள்ள உள்ள வரதுக்கு இன்னைக்கு வேரியஸ் நியூமரஸ் ஜாப்ஸ் நிறைய ஜாப் கொட்டி கிடக்குறது மார்க்கெட்ல. டேட்டா இன்ஜினியரை விட, மிஷின் லேர்னிங்கை விட, டேட்டா சயின்ஸை விடனா டேட்டா அனலிஸ்ட் தான் கொட்டி கிடக்கு. அதுல உள்ள வந்துட்டு உங்களுக்கான ஸ்ட்ரீம்ல நீங்க வந்து உங்க ஸ்கில்ல வந்து ப்ரெஷர் பண்ணிக்கலாம், உங்க ஸ்கில்ல வந்து நீங்க வளர்த்துக்கலாம். அது மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், சோசியல் சயின்ஸா இருக்கலாம். நான் ஜேர்னலிஸ்ட் படிச்சிருக்கேன்னா நீங்க ஜேர்னலிஸ்டுக்குலாம் நிறைய வாண்டட் இருக்காங்க. இப்படி நீங்க என்ன டிபார்ட்மெண்டா இருந்தாலும் அதுக்கான இது இருக்குங்க, ஓப்பனிங் இருக்கு. ப்ராடக்ட் அனாலிஸ்ட், வேரியஸ் அனாலிஸ்ட் இருக்காங்க. சோ அதுக்கான ஓப்பனிங் இருக்கு. எந்த ஸ்ட்ரீம்ல வேணாலும் இருக்கலாம் நீங்க. ஆனா அதுக்கான இது கிடக்கு. இப்போ வந்து இன்னொருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இதே அதுக்கு சாஸ் படிக்கணுமா, அது படிக்கணும், பர்டிகுலரா எதுவும் படிக்க வேணாம். ஒரு டேட்டா அனலிஸ்ட் நீங்க என்ன ஸ்ட்ரீம் வேணாலும் படிச்சீங்கோ, SQL, பைத்தான், ஒரு டேஷ்போர்டு, இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க டேட்டா அனலிஸ்ட் ஆகணும். நீங்க சாஸ் படிக்கிறேன், சேல்ஸ் ஃபோர்ஸ் படிக்கிறேன்னா அது அப் டு யூ, அதெல்லாம் வேணாங்க, அது டேட்டா அனலிஸ்டுக்கு வேணாம். சோ இதுதான் வேணும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அதனால எனி ஒன் கேன் கெட் த ஜாப் இந்த டேட்டா அனலிஸ்ட் ஜாப். அதனால நான் டேட்டா அனலிஸ்டுக்கு வந்து ஸ்ட்ராங்கா சொல்றேன். எல்லா ஸ்ட்ரீம், எல்லா ஃப்ரெஷர், எனி ஒன், இப்போ எதுவுமே தெரியாத ஒரு காலேஜ் ஃப்ரெஷர் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாங்கிறதுனால நான் டேட்டா அனலிஸ்ட் வந்து குட்னா சொல்றேன். தேங்க்ஸ். சூப்பர் ஜி. ஸோ டிபேட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா 2 பேரையும் தூக்கி சாப்பிட்டீங்க. ஸோ இல்ல இதுல ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்றேன்.
யா So ஜாப் பொறுத்த வரைக்கும் டேட்டா அனலிஸ்ட் யாரெல்லாம் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் வென் இட் கம்ஸ் டு பேக்கேஜ் சிடிசி அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணும்போது டேட்டா அனலிஸ்ட்டுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுப்பாங்க இண்டஸ்ட்ரி ஆஸ் பர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். அதே டேட்டா இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா தே கேன் டிமாண்ட் வெல். ஏன்னா தே ஆர் கோயிங் டு பி த ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனர்ஷிப் ஆஃப் த டேட்டா. ஸோ ஒரு டேட்டா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திங்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியருக்கு தான் வந்து இருக்கும். ஒரு டேட்டா செக்யூரிட்டி இருந்தாலும் சரி, ஒரு டேட்டாவை கான்ஃபிடென்ஷியலா வைக்கணும் அப்படின்றது இருந்தாலும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு டீம்ல வந்து டெவலப்மெண்ட், QA, டெவாப்ஸ், சப்போர்ட் டீம்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி இங்கேயும். எஸ், டேட்டா அனலிஸ்ட் அவங்களோட ரோல்ல கரெக்டா இருப்பாங்க. அதுக்கேற்ற பேக்கேஜ் இருக்கும். இஸ் ஈஸி டு லேர்ன். அண்ட் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி SQL அண்ட் பைத்தன் இங்கேயும் இருக்கு. டேட்டா இன்ஜினியரிங்லயும் பாத்தீங்கன்னா SQLும் பைத்தன் அதே தான் இருக்கு. ஒன்லி திங் இஸ் ரெண்டு தான். ஒன்னு ஸ்பார்க் படிக்க போறாங்க. ஸ்பார்க் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் கிளவுட் ஒன்று லேர்ன் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு தான் படிக்க போறாங்களே தவிர we are not going to learn extremely elaborated in addition to this SQL and Python. பைத்தன் தெரிஞ்சிட்டாலே ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி 60 to 70% கவர்ட். ஸ்பார்க்ன்றது ஒரு இன்ஜின் தான். அந்த இன்ஜினை கத்துக்கிட்டோம்னா பைத்தன் கோட எழுதி ஸ்பார்க் இன்ஜின்ல நம்ம ரன் பண்ண போறோம். இந்த ஸ்பார்க் எழுதினதுக்கு அப்புறம் அந்த ஜாபை தூக்கி நம்ம கிளவுட்ல ரன் பண்ண போறோம். ஸோ நத்திங் கோயிங் டு பி மோர் அண்ட் மோர் ராக்கெட் சயின்ஸ். ஸோ இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், சீக்வலும் பைத்தன் ஆல்ரெடி கத்துக்கிட்டோம். பிளஸ் இந்த ரெண்டுமே கத்துக்கிட்டோம்னா மேபி நான் உங்களுக்கு அகைன் சொல்றேன். நீங்க அந்த ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல காமிச்சீங்க இல்லையா, கம்பேரிங் டு இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோலோட சிடிசி பேக்கேஜும் டேட்டா இன்ஜினியரிங் ரோலோட சிடிசி பேக்கேஜ். ஸோ இந்த ஸ்பார்க்கும் நம்ம இந்த ஒரு கிளவுட் இந்த ரெண்டு டூலை மட்டும் கத்துக்கணும். அடிஷ்னலி இதோட இந்த நம்ம அடிஷ்னலா கத்துக்கிட்டோம்னா எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம கத்துக்கணும், லேர்ன் பண்ணணும். ஸோ யூ ஆர் ஷோயிங் லைக் சம்திங் அரௌண்ட் $60,000 ஃபார் yes, டேட்டா yes, அனலிஸ்ட். 60,000. And of course for data engineering you are showing the numbers like 90,000. So இந்த 90,000. ஒரு ரெண்டு டூல் தான் வந்து கீ டிஃபரன்ஷியேட்டரே. யா, Correct. ஸோ இந்த டூலை வந்து நம்ம கத்துக்கிட்டோம்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள். அவ்வளவுதான். ஸோ Super. தட்ஸ் வாட் த கேம் சேஞ்சர் இஸ். I am Fantastic. a So BA history. Another one thing I want to know about that. நான் வந்து டிபேட் கிளார் இருக்குங்கனால அதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு BA இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் ஆர் BA சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் ஒரு BA என்ன சொல்லலாம், வேற எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட். டேட்டா இன்ஜினியர் ஜாப் கொடுப்பீங்களா ஜி? டேட்டா இன்ஜினியரிங் அதுதான், இட்ஸ் ஆல் அப் டு அஸ். அதாவது என்ன படிச்சா சொல்றதுன்னா கொடுக்கலாம். அதுதான், இப்போ நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு டாக்டர் படிக்கலாமா, டாக்டர் MBBS ஆக முடியுமா அப்படின்னா படிக்க முடியாது. அதே போலதான் டேட்டா இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ராக்கெட் சயின்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அது ஈஸி டு லேர்ன் தான். அந்த ஈஸி டு லேர்ன்ன்றது நம்மளோட கேப்பபிலிட்டி தான். அது ஈஸி லைக் ஒரு வருஷம் தான் இருந்து படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஐ எம் ப்ராமிசிங் யூ, ஈவன் இஃப் 1% கேன் லேர்ன் இன் 2 months 3 monthsக்குள்ள கத்துக்கிட்டு ஈஸி. நிறைய பேர் நிறைய டேட்டா இன்ஜினியர்ஸா வந்திருக்காங்க. ஐ எம் கேரண்டிங் நிறைய பேர் வந்திருக்காங்க. நோ மேட்டர் இட் இஸ் வாட் ஸ்ட்ரீம் தே வேர் இன்டு. இசி எடுத்தாலும் சரி, சிவில் இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, நிறைய பேர் தமிழ் பூமி மட்டும் இல்லை, எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எடுத்தாலும் சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் 3 monthsல டேட்டா இன்ஜினியர் ஆகிற நிறைய பேர் ஐ கேன் ஷோ யூ. ஐ ஹேவ் ப்ரூஃப். நானே நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் லைக் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், எவ்வளோ டிமாண்ட் இப்போ கரண்டா இருக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்ல, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. நத்திங் ராக்கெட் சயின்ஸ். நம்ம ராஜான்ட்டு ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு பாத்தீங்களா, லைக் நம்ம ஃப்ரெண்டு எங்கூட தான் படிச்சிருந்தாரு. அவர் மெயினா டார்கெட் பண்றதே நான் ஐடி தான், ஃபுல்லா நான் ஐடி. அதுவும் நம்ம தென் மாவட்டத்து பசங்க, மதுரை, திருநெல்வேலி பசங்களாம் டே வாடா உனக்கு சொல்லித்தர அட்டை இப்படி சொல்லி கொடுத்து அடிச்சு வெளுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ அவங்க சுவிச் ஆயிட்டு இருக்காங்க. அவர் RRR கன்சல்டன்சின்னு ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு, நம்ம கூடயும் கோஆர்டினேஷன்ல இருக்காரு. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ இதுவரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் நம்ம வழக்கமான ஐடி புத்தியை வச்சு நான் வந்து ஒரு எக்ஸல் போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் நம்ம இது வரைக்கும் பேசினதை சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். இதில் எதாவது மாற்றணும்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ பேசிக்கலி இதுதான் ஓவரால் சம்மரி. த வாட் வி ஆர் சேயிங் இஸ், இது வரைக்கும் நம்ம பேசினதுலேருந்து பார்த்தோன்னா லைக் ஸ்கில் ரிக்வயர்டு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஈஸி. நீங்கள் ஈஸியாக ஸ்கில் அக்வயர் பண்ணிட்டு டக்குன்னு சுவிச் ஆகலாம். நான் ஐடிலேருந்து வரீங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டிங்களா, லைக் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிங்களா, இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு ஈஸியாக வந்துடலாம். டேட்டா இன்ஜினியருக்கு மீடியம் லெவல் எஃபர்ட் தேவைப்படுது. லைக் அதை வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வந்துடலாம். வர முடியாதுன்றது கிடையவே கிடையாது, யாரை வேணால் ஆகலாம். பட் திஸ் இஸ் இது டேட்டா சயின்ஸாக வரணும்னா ஹை எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். யூ நீட் டு லேர்ன் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். அது இட்ஸ் ஆல்சோ மிஷின் லேர்னிங் ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ இது வருது. அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டுக்கு லோ டு மீடியம் நினைக்கிறேன். ஐ பிலீவ் நாட் ஓன்லி லோ டு மீடியம். ஸோ இதில் உங்கள் பாயிண்ட் என்னஜி, ஜெயகிருஷ்ணஜி? லோ டு மீடியம் தானே, இல்லை ஹை கூட வாய்ப்பு இருக்கா? அன்மியூட் பண்ணாமலே பேசிட்டு இருக்கு, சாரி. ஆக்சுவலி வந்து இது வந்து
எப்படி சேலரிங்கிறது வந்து கம்பெனி வைஸ் மாறும். இதுதான் லோன்னு சொல்ல முடியாது. கம்பெனி வைஸ் மாறும். நல்ல கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. கம்பெனி வைஸ் மாறும். இன்னொன்னு வந்து அவங்க எப்படி இன்டர்வியூ ஃபேஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதை வைத்தும் அவங்க வந்து மாத்துவாங்க அந்த இது. அதனால வந்து நம்ம ஓகே. ஸோ உங்களோட கரெக்டா ஸ்கில்லை எக்ஸாக்டா பொறுத்தது. லோன் சொல்ல முடியாது. ஓகே. ஒரு ஃப்ரெஷர் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெஷர் வந்து இன்டர்வியூ நல்ல கேப்லா பண்ணுவாங்க. அதே நேரத்துல நல்ல கம்பெனி இதா இருந்ததுன்னா கேன் கெட் இட். அது யூ வந்து வில் அதுல கெட் ஒண்ணும் இது அஹெட். கிடையாது. ஆனா ஒரு டெட்லைன் இருக்கு. இவ்வளவுதான் வாங்க முடியுங்கிற ஆமா, டெட்லைன் வந்து டேட்டா எக்ஸாக்ட்லி. அனலிஸ்ட்ல இருக்கு. எஸ். ஆனா டேட்டா இன்ஜினியர் பட் டேட்டா சயின்ஸ் எல்லாம் அந்த டெட்லைன் இருக்கானா டிபெண்ட்ஸ் ஆன் தட். அது வந்து இல்ல மாறும். எல்லாத்துக்குமே டெட்லைன் இருக்கும். பட் அது கொஞ்சம் ஹையா இருக்கும். இப்போ டேட்டா ஆமா இன்ஜினியருக்கு ஆமா. தேர் வில் பி ஹை. இது அதுவும் அதே மாதிரி தான். ஆமா. இப்போ கிளவுட் அதான் தெரியுது எனக்கு அப்படின்னா இட் வில் கெட் ஹை பே. ஸோ தட்ஸ் ஓகே. வெரி மச் இட். அண்ட் எஸ் ராஜேஷ் ஜி, இதில் உங்களுக்கு இது கருத்து ஏதாவது இதில் தான் மாற்ற வேண்டியிருக்கா, இல்லை திஸ் யூ அக்ரி? இந்த இது சேலரி, ஜாப் ஸ்விட்ச் அண்ட் ஜாப் செக்யூரிட்டி ஜி, டேட்டா அனலிஸ்ட்ல எப்படி ஜாப் செக்யூரிட்டி இருக்கும்? டேட்டா அனலிஸ்ட் வந்துங்க ஜி, ஏன்னா இப்போ வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு மினிமமா சொல்றோம், ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து டேட்டா அனலிஸ்ட் இது வாண்டட் நிறைய இருக்கு. மினிமம் ஓகே. 10 இயர்ஸ்க்கு. ஏன்னா டேட்டா கொண்டு போயிட்டு ஒரு காலத்துல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இது கன்வெர்ட் பண்ணாங்க இல்லைங்களா, வெறும் ஹார்ட் காப்பில இருந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணும் போது எவ்வளவு இ பப்ளிஷிங் இ கன்வர்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. அது எவ்வளவு நிறைய தேவைப்பட்டாங்களோ வேரியஸ் அத மாதிரி இப்போ வந்து டேட்டா அனலிஸ்ட்ங்கிறவங்க நிறைய தேவைப்படுறாங்க. டேட்டா கிளம்சி டேட்டாவை மூவ் பண்றதுக்கு, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை மூவ் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறதுக்கும் நிறைய யூஸ் கேஸ்க்கு தேவைப்படுறாங்க. அதனால கிளினிக்கல் டேட்டா இருக்காங்க, கிளினிக் டேட்டா அனலிஸ்ட், கிளினிக்காக உள்ள டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, அதை பத்தி நிறையத்துக்கான ஒவ்வொரு ரெசிப்டையும் ஒரு டேட்டாவை மாத்துறாங்க. அதனால நிறைய விஷயத்துக்கு டேட்டா தேவைப்படுறாங்க. அதனால ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. மேபி அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா growth ஆயிடுவாங்க, சீனியர் ஆயிடுவாங்க, அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவாங்க. நானே இப்ப என்ன சொல்றேன், டேட்டா அனலிஸ்ட் ஒருத்தர் படிச்சானா 2 இயர்ஸ்க்கு மேல டேட்டா அனலிஸ்ட் இருக்கு, அடுத்ததுக்கு போயிடுங்க, எம்எல் இன்ஜினியர் ஆகுங்க, ஆர் அதர்வைஸ் டேட்டா இன்ஜினியருக்கு போறாதாலும் போங்க. இது வந்து உங்களோட அப் டு உங்களோட டேலண்ட் அப்படின்னு நான் ஸோ இங்கே சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டேட்டா அனாலிசிஸ் ரியலி குட் திங். என்ட்ரி பாயிண்ட், அதான் அடிக்கடி என்ட்ரி, அந்த வார்த்தை அதுக்கப்புறம் சொல்லுவேன், நீங்கள் யூ என்ட்ரி கேன் கேட்வே ஸ்விட்ச் டு தான் ஹியர் ஆர் ஹியர். ஐடிக்கு இதுக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ டேட்டா இன்ஜினியர் ஜி, லைக் ஜாப் செக்யூரிட்டி எப்படி இருக்கு ஜி ராஜேஷ் ஜி? ஜி வாய்ஸ் கேட்கல, மியூட் பண்ணிட்டு பேசிட்டீங்களா எப்படி? ஜி ஐ திங்க் உங்கள் வாய்ஸ் கேட்கல, ப்ராப்ளி மைக் ஏதாவது செக் பண்ண நினைக்கிறேன். ஓகே. ஸோ மீன்வேல் நான் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் சொல்கிறேன். ஸோ இட் இஸ் நாட் மச் ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது. லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. பிகாஸ் நிறைய இது வந்து ரிசர்ச் பேஸ்டில் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இஃப் இட் இஸ் நாட் தேர், சம் யூ மைட் ஆல்சோ நீட் டு ஃபைண்ட் சம் அதர் ஜாப்ஸ். பட் தட்ஸ் வாட் இட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். பிகாஸ் வி டோன்ட் ஹவ் எனி டேட்டா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் நம்மகிட்ட இல்லாதனால திஸ் வாட் இட் இஸ். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? டேட்டா இன்ஜினியர் ஜி, உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா ஜி? எனக்கு கேக்குது. am I audible? கேட்குது ஜி. டேட்டா இன்ஜினியரிங் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க போல, சொல்லுங்க. Alright. So data engineering அதுதான், இட்ஸ் கோயிங் டு பி எவர்கிரீன். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ ஜெயலட்சுமி ஜி சொன்ன மாதிரி தான், டேட்டா அனலிஸ்ட்ல இருந்து எங்க போறோம், டேட்டா இன்ஜினியரிங் தான் வரப்போறோம். ஸோ ஆப்வியஸ்லி டேட்டா இன்ஜினியரிங் வந்து இந்த 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்லாம் கிடையாது. அன்லெஸ் யூ ஆர் ஸ்கில்டு, அன்லெஸ் யூ ஆர் டெக்னிக்கலி அப்கிரேடிங் யுவர் செல்ஃப். கிளவுட் இருக்கிற வரையும் டேட்டா இன்ஜினியரிங் இருக்கும். கிளவுடுன்ற ஒரு கான்செப்ட் எப்போ இல்லையோ, கிளவுடே வேணாம்ப்பா, எனக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே கிளவுடே வேணாம், நான் லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே வச்சுக்கிறேன், நான் டைரக்டா டேட்டா சயின்ஸே போய்க்கிறேன், டேட்டா இன்ஜினியரிங் இல்லாம அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் வந்தது அப்படின்னா டேட்டா இன்ஜினியரிங் வந்து அப்பவே வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால தேர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல் டிபேட்டிங் ஹியர். எவர் கிரீன் ஹை கொண்டுக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, we need to keep updating ourselves. இப்போ பைத்தன்னா பைத்தன் இப்போ ரொம்ப டாப் மோஸ்ட் பீக்கா இருக்கு. there are chances பைத்தனை விட ஈவன் பைத்தன் முன்னாடி ஸ்கேலா தான் ரொம்ப எவர் கிரீனா இருந்தது, ஃபாஸ்ட் பேஸ்டா இருந்தது when it comes to ஸ்பார்க் பொறுத்த வரைக்கும். who knows, இந்த பைத்தன்ன்றது மேபி சேஞ்ச் ஆகலாம், அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும், அவ்வளவுதான். டேட்டா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லைட் சேஞ்ச் மட்டும் இருந்தா போதும். சூப்பர் ஜி, ஃபேண்டாஸ்டிக். ஸோ தட்ஸ் pretty much it. அண்ட் ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு எஸ், அது இது நம்ம பேசினாலே இது வரைக்கும் பேசினால ஈஸி. டேட்டா அனலிஸ்ட் ஆகிறது ஜஸ்ட் ஒரு 3 மாதம் உட்காந்து படிங்க, யூ வில் கெட் அ ஜாப். ஸோ தட்ஸ் வாட் டேட்டா அனலிஸ்ட்டாக உள்ளே வந்துட்டு நீங்கள் 2 இதுக்குமே ஸ்விட்ச் ஆயிடலாம். ஸோ டேட்டா இன்ஜினியர் அதுக்கு மீடியமாக யூ ஹேவ் டு புட் எஃபர்ட் அண்ட் தென் இது வரும். அண்ட் இது வேறு ஏதாவது விட்டனாஜி இதில் தான் ஆட் பண்ணலாமா நம்ம? எனிதிங் எல்ஸ்? 3 இது கம்பேர் பண்ணுறதுக்குள்ள மெட்ரிக்ஸ், திஸ் இஸ் கால்டு மெட்ரிக்ஸ். அவங்க வந்து நானும் டேட்டா ஸ்ட்ரீம் சயின்ஸ் வைஸா, அதாவதுங்க இதுல ஒண்ணு டேட்டா அனலிஸ்ட பொறுத்த வரைக்கும் ஒண்ணு என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா, படிக்கிற ஸ்ட்ரீம் வைஸா அவங்க ஒரு அனலிஸ்டா போனாங்கன்னா அதுல ஃபியூச்சர் நல்லா. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து மெடிக்கல் ரீதியா படிக்கிறாங்க, ஒரு அத மாதிரி அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதுக்கான அனலிஸ்ட் போனாங்கன்னா அவங்களோட எப்படி அதோட டேட்டா இன்சைட் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு மெடிக்கல் ஃபார்மா படிக்கிறாங்க, ஒரு டிப்ளமோ ஃபார்மசி படிக்கிறாங்கன்னா
10th முடிச்சுட்டு ஒரு டிப்ளமோ ஃபார்மசி படிக்கிறாங்க. அவங்க ஒரு அனலிஸ்டா வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஃபார்மசி திங்கிங் அப்படி நல்லா இருக்கும். நமக்கு தெரியாது அந்த மாதிரி மெடிசனோட இது. அத மாதிரி சொல்றேன். அது வந்து கரெக்ட். அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்றேன். சூப்பர். ஸோ இது எப்படி பண்ணலாம்னா கரெக்ட் ஜி, நீங்கள் சொன்னது தான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. சேம் திங் இது வந்து டேட்டா சயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு டேட்டா சயின்ஸ் ஆகிறது யார் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப இதிலே இருக்கிறவங்க, நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா அதை பற்றின விஷயங்களும் தெரியணும். நாட் ஓன்லி வித் டெக்னிக்கல் யூனிட் ஆஃப் ஃபங்க்ஷனல் நாலேஜ் ஆல்சோ டேட்டா சயின்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ அது அங்கே யூஸாக இருக்கும். டேட்டா இன்ஜினியரிங்கில் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டாவில் எரர் வருதுன்னா எங்கே வருது எங்கே வருது யூஸாக இருக்கும். மற்றபடி ரொம்ப இருக்காது. பிகாஸ் நான் நிறைய ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய இதோட என்ன நடக்குதுன்னு தெரியாது. டேட்டா வருதா, அது டேட்டா லைக் அதை வந்து இட்ஸ் லைக் இப்போ டாக்டர்கிட்ட போனால் நம்மளோட பாடி அவர் வந்து சும்மா பாடி பார்ட்ஸாக தான் பார்ப்பாரு. அதே மாதிரி தான் அந்த டேட்டாவை நம்ம ஒரு டேட்டா பேர் மெட்டலில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலே நம்ம லைஃப் வில் பி பெட்டர். ஏன்னா we don't have to know things நான் நினைக்கிறேன். பட் ராஜேஷ் உங்களோட பாயிண்ட். இல்ல நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. யா எல்லாமே கரெக்ட் தான். as you said I will agree. நன்றி ஜி. ஸோ we are mostly agreeing. நாங்கள் இன்னும் அந்த எங்கள் வீட்டில் எல்லாம் நான் கார்த்திகை மோட்லேயே இருக்கோம். பட் தட்ஸ் how நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஜி. இருந்தாலும் நான் இப்ப சொல்றேங்க ஜி, டேட்டா அனலிஸ்ட் தான் சொல்றேன். டேட்டா இன்ஜினியருக்கு ஒரு கெத்து இருக்குல்ல, அது டேட்டா அனலிஸ்டுக்கு இருக்காது. அது நான் சொல்லிக்கிறேன். அது evergreen சொல்றாங்க. மாத்தி பேசிட்டீங்களா அப்படி? இல்ல மாத்தி பேசுறேங்கிறது இல்ல. இல்ல சும்மா ஏன்னா டேட்டா அனலிஸ்ட் இருக்கவங்க டேட்டா அனலிஸ்டாவே இருக்க கூடாது, அடுத்தது மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது இட்ஸ் லைக் என்ட்ரி லெவல். ஸோ நெக்ஸ்ட் வரதுக்கு எடுத்துக்கலாம். ஓகே சூப்பர் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வரோம். அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் வித் ஆடியன்ஸ் கொஸ்டின்ஸ். நிறைய பேர் கொஸ்டின் ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்காக இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வி ஆர் டூயிங் அ கோர்ஸ் ஆன் ஆல் த மெஷின் லேர்னிங்லையும் பண்ணுறோம், டேட்டா அனலிஸ்ட்லையும் பண்ணுறோம், டேட்டா இன்ஜினியரிங்லையும் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களோட வாய்ஸ் கேட்குது. இது எல்லாமே அப்போ இதானா கோபால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ இதுக்கு தானா கோபால் இந்த மீட்டிங் அப்படின்றது? எஸ் இன்னவே இப்படி தான். பட் நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் சேர்ந்து தான் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. ஆல்வேஸ் யூ கேன் ஆல்வேஸ் லேர்ன் அபவுட் திஸ் திங்ஸ். ஒரு ஐடியா வச்சுட்டு நீங்களே உங்களுக்கு எது சூஸ் ஆகிறோம் படிச்சு பண்ணலாம். நம்மளே வி ட்ரை டு ப்ரொவைட் ஃப்ரீ ரிசோர்ஸ் எல்லாருமே கொடுக்க பண்ணுறோம். ஸோ இது இஸ் ஒன் வே ஆஃப் கிவிங் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி மீட்டப்ஸ் நம்ம பேசுகிறதும். ஸோ தேட்ஸ் வெரி மச் இட். இது மூணோட லிங்க்கும் நான் அனுப்புகிறேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்புவோம், இதுலையும் அனுப்புகிறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எனி ஒன் கோர்ஸ், ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. திஸ் வீக் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபியூ செஷன்ஸ் வில் பி ஓப்பன் டு ஆல். இட்ஸ் ஃப்ரீ செஷன். ஸோ நீங்கள் இதில் சும்மா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஃப் யூ வாண்டட் டு கண்டினியூ யூ கேன் கண்டினியூ, அதர்வைஸ் யூ டோன்ட் ஹேவ் டு கண்டினியூ. So that is pretty much it. And let's thanks. First of all, I want to thank Rajesh and Jayalakshmi for being sportive, because it's not easy. Because inga vandittu nama pesradhu and this is very new. Try pannom. It's really nariya per useful ah irukum. Neenga already you guys are chat la solliட்டு இருக்கீங்க. So thanks a lot guys. And yes, now let's jump into questions. Yes, now I'll open everybody. Yeah, first let's talk. Yeah, Vinay ji, you can start. ஜி கேக்குதா? கேக்குது ஜி, சொல்லுங்க. ஜி தேங்க்ஸ் ஜி, இந்த செஷன் கண்டக்ட் பண்ணது தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு 2 கொஷின். ஒன்று டேட்டா இன்ஜினியரிங், இன்னொன்று டேட்டா சயின்டிஸ்ட் ரிலேட்டடாக. ஃபஸ்ட்டு டேட்டா இன்ஜினியரிங். இப்போ எங்களுக்குலாம் வந்து டேட்டா இன்ஜினியரிங் ஒரு புது ஃபீல்டாக தெரியுது, தமிழ் மூவி மூலமாக தெரியுது. ஸோ அது பார்க்க ஒரு நிச்சி ஸ்கில் செட் ஒரு மாதிரி புதுசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகுது. பட் ஆல்ரெடி நீங்களாம் டேட்டா இன்ஜினியரிங் எடுக்கிறப்ப உங்கள் கோலிக்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம அடுத்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், அனலிஸ்ட் ஆகணும் அந்த மாதிரி போனீங்களா, இல்லை டேட்டா இன்ஜினியர் அடுத்து என்னென்ன அட்வான்ஸ் டூல் வருது அதை லேர்ன் பண்ணிட்டு இதிலே சஸ்டெயின் ஆகணும்னு நினைக்கிறாங்களா? அது ஒரு கொஷின். செகண்ட் கொஷின் என்னன்னா வந்து டேட்டா சயின்டிஸ்ட்னு பார்க்கும்போது அதில் நிறைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. பார்க்க அது யூனிவர்சிட்டி சிலபஸ் மாதிரி இருக்கு பார்க்கும்போது. ஏஐ கேட்குறாங்க, டேட்டா இன்ஜினியரிங் எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கு. ஈவன் எங்கள் கம்பெனி உள்ளே இன்டர்னல் ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ணால் கூட மேனேஜர் வந்து இது எல்லாம் தெரியுது அது தெரியாமல் பார்க்கும்போது அட போங்கடா எங்களால இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. மேபி அது இன்னும் அந்த ஜாப் வந்து ப்ராப்பராக அவங்க ரிஃபைன் பண்ணலையா, இல்லை இப்போ ஷேப் ஆகிட்டு இருக்கா, அதனால தான் இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இது 2 தான். ப்ளஸ் வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு எப்படி இருக்கு பேக்கேஜ் சொல்றதுக்கு, என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர் வந்து ஒரு ஃபேமஸான அனலிட்டிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. டேட்டா அனலிஸ்டா 12 lakhs பேக்கேஜ் ஜாயின் பண்ணாரு. வித்தின் 3 years இஸ் காட் ப்ரொமோட்டட் டு டேட்டா சயின்டிஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எஃபோர்ட் ஆஸ் வெல் அஸ் ஹி ஷோன் விசிபிலிட்டி டு த லீடர்ஷிப். ஓகே, அதான் இப்போ 12லேருந்து 20க்கு ஜம்ப் ஆயிருக்காரு அந்த ஃபேமஸான அனலிட்டிக்ஸ் கம்பெனியில். அவ்வளோ. சூப்பர் ஜி, நைஸ், குட் இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. குட், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு லைக் என்னோட பாயிண்ட் சொல்கிறேன், ராஜேஷ் சொல்லலாம். ஏன்னா நான் டேட்டா சயின்டிஸ்ட் அனலிஸ்ட் இன்ஜினியராக தான் நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ டேட்டா சயின்ஸ் இன்ஜினியராக இருக்கிறவங்க நாங்கள் சுற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி புதுசாக என்ன டூல் வருது எப்படி படிக்கலான்றது தான் என்னோட இதாக இருக்குது. நான் டேட்டா சயின்டிஸ்ட்டாக போகிறதுக்கு எனக்கு பெருசாக இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வரல. பட் காலத்தின் கட்டாயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளவுட் வந்துச்சு, டேட்டா இன்ஜினியரிங் கிளவுட்ல என்ன வருது படிப்பா, ஓகே லெட்ஸ் லேர்ன் AWS, அதெல்லாம் கிளவுட் என்ன, டேட்டா இன்ஜினியரிங் கிளவுட் படிக்கிறோம்.
இப்போ வந்து மிஷின் லைக் ஏஐ வந்துருச்சு. ஏஐ டேட்டா இன்ஜினியரிங் எப்படி பண்ணலாம் படிங்க. ஸோ அது படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இது இப்படி தான் எங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஸோ ராஜேஷ் உங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? கரெக்ட். ஸோ இதில் வந்து டேட்டா இன்ஜினியரிங் கொலீக்ஸும் சரி நாங்களும் சரி டேட்டா இன்ஜினியரிங்ல வந்து இப்போ நம்ம நிறைய டூல்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஸ்பார்க்கு சீக்வல் எல்லாமே அதை பற்றி ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே தான் நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து டேட்டா இன்ஜினியரிங்லும் இருக்கேன். அட் த சேம் டைம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பிஓசியும் நாங்கள் சைட் பை சைட் பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா இமீடியட்டா சுவிட்ச் ஓவருக்கு ஆகிறதுக்காக இல்லை. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் இதுல என்ன இருக்கு அப்படின்னு கத்துக்கிறதுக்காக தான். ஸோ பிஓசி கிடைச்சிட்டா உடனே கம்பெனி ஒரே ஒரு கிளைண்ட் பிசினஸ் வந்து உடனே ப்ராஜெக்ட் கொடுத்துருவானான்றது கேள்விக்குறி தான். அகைன் நீங்க சொன்ன மாதிரி தான் தேர் ஆர் லைக் நாட் ஹியூஜ் டிமாண்ட் இன் ஏஐ மிஷின் லேர்னிங் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டப்ஸ் நவ். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து எப்படின்னா இப்போ ஒரு என்ட்ரி லெவல்ல தான் இருக்கு. வி ஆர் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதனுடைய டேட்டா பேட்டர்ன்ஸ் வந்து அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸும் சரி டெக்னிக்கல் நாலேஜ் வைஸும் சரி இது எப்படி இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போவோம், ஜாப் நேச்சரும் சரி டெக்னிக்கல் நேச்சரும் சரி. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் பிஓசி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டவுன் த லேன் ஒரு 2 to 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இன்ஜினியரிங்ல தான் இருக்கும். வித் டேட்டா இன்ஜினியரிங்னா கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் நாங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ ஏதாவது ஒரு கிளவுட்ல ஏடபிள்யூஎஸோ அசியோரோ நம்ம கத்துக்கிட்டு அதை ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா இமீடியட்டா ஸ்விட்ச் ஓவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம வந்து தேவையில்லாம வந்து இப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து சர்வைவல் வந்து பண்ணணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு ஸ்விட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்றது கிடையாது. ஆகணும் தான். பட் இப்போ நம்ம டேட்டா இன்ஜினியரிங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோப்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்விட்ச் ஓவர் டு டேட்டா சயின்டிஸ்ட் ரோல். அது காலத்தின் கட்டாயம். டேட்டா சயின்டிஸ்ட் படிச்சு அந்த டூல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ண முடியும். நல்ல வந்து பேக்கேஜ் நம்மளுக்கு இன்டர்னலாவே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா கட்டாயமா நம்ம போகலாம். ஒரு 3 இயர்ஸ்க்கு நாங்க டெஃபினட்டா கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்ல தான் இருப்போம். ஆப்வியஸ்லி மீ ஆறுமுகம் ஜியும் சரி. நான் வந்து என் வாழ்க்கை டேட்டா இன்ஜினியரிங் அர்ப்பணிச்சிட்டேங்க. நான் என்னதான் மெஷின் லேர்னிங் பேசினாலும் டேட்டா இன்ஜினியரிங். பட் ஜோக்ஸ் அபார்ட் டேட்டா லைக் என்ன டேட்டா சயின்டிஸ்ட்ல வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டெய்லி நீங்க புது புது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணலாம். டேட்டா அனாலிஸ்ட்லயும் சரி டேட்டா சயின்டிஸ்ட்லயும் சரி. பிகாஸ் நீங்கள் கிளைண்ட்டை ஃபேஸ் பண்ணுவீங்க, புது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு வந்து டேட்டா சயின்டிஸ்டான நான் ரொம்ப நாள் சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அது படிக்கிறது. என் ஃப்ரெண்டு டேட்டா சயின்டிஸ்ட் தான், கிளாஸ் கூட எடுத்தார் நம்ம கூட வந்து. ஸோ அவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இல்லாமல் பண்ணுறீங்க, நான் டெய்லி டேட்டா கூட உட்காந்துட்டு இருக்கேன் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கும். ப்ராப்ளி நான் அடுத்த வருஷம் டேட்டா சயின்டிஸ்ட் கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் பேசிக்கலி டிஃப்ரென்ஸ், பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான். அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு எல்லாமே கேட்குறாங்கன்னா எஸ் எல்லாமே கேட்பாங்க தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கே தெரியல. மார்க்கெட் இப்போ தான் மெச்சூர் ஆகிட்டு இருக்கு. பட் நீங்கள் 1-2 இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பேசிக்காக இது இருந்தால் போதும்பாங்க. அதை நீங்கள் நல்லா சொல்லிட்டீங்கனாலே போதும். அது மற்ற இது ஓகேப்பா குட் டு ஹேவாக இருக்கும். சும்மா போட்டிருப்பாங்க அவங்களுக்கு போடுறது, சும்மா எல்லாம் போடுறது தானே அப்படின்னு போடுறது தான். ஸோ தட்ஸ் இட். And yes, let's move on to next questions. And yeah, Lakshmi Arjunanji, please unmute yourself and you can talk. வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார் நான் வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். 10 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனா இப்போ ஒரு சில ரீசன்ஸ்னால ஐடி வரலாம் அப்படின்னு இப்பதான் டேட்டா சயின்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் சார். ஓகே ஜி. எஸ்கியூஎல் பைத்தான் இது எல்லாமே பிக்கப் பண்ணிட்டேன் சார், பிரச்சனை இல்லை. பட் ஆனா மிஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஒரு பயம் வந்துச்சு சார். நம்ம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப டஃபா ஃபீல் பண்றேன். நான் தான் அப்படின்னு இல்லை, என்னோட பேட்ச்மெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் டஃபா தான் ஃபீல் பண்றோம். இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, மிஷின் லேர்னிங் வந்து அந்த பயம் அதுல போகணும் சார். எப்படி அதை வந்து பிக்கப் பண்றது, எது ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் கைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பர் ஜி. எங்க படிக்கிறீங்க ஜி மிஷின் லேர்னிங்? மிஷின் லேர்னிங் வந்து இங்க இப்போ சென்னையில கிரீன்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட்ல அங்க படிக்கிறீங்களா? ஓகே சூப்பர். ஸோ அதான் பேசிக்கா மிஷின் லேர்னிங்கிறது டஃப்ன்றது ஸ்ட்ரைட்டாவே அது டஃப் கிடையாது. அது நம்ம நீங்க சொன்ன மாதிரி தான் எது படிக்கணும் நீங்க கரெக்டான கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கொஞ்சம் மேக்ஸ் இருக்கும், கொஞ்சம் வந்து அந்த எப்படி அந்த ரிக்ரெஷன் இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது இருக்கும் ஜி. இது ஃபர்ஸ்ட் உங்க மேக்ஸ் கொஞ்சம் யூ ஹாவ் டு லேர்ன் மேக்ஸ். அது இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது. அந்த மேக்ஸ் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு கேப்பாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள், நான் அதை வச்சு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். இது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின். உங்களுக்கு எங்கே நீங்கள் டஃபாக ஃபீல் பண்ணுறீங்க? மேக்ஸா இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இல்லைன்னா அந்த அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லையா? பிகாஸ் தட்ஸ் ஆல் மெஷின் லேர்னிங் இஸ் இல்லை. எனக்கு மேக்ஸ் ஓகே தான் சார். மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே போற வர நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதை வந்து நம்ம மிஷின் லேர்னிங் பைத்தான் கோடு உள்ள யூஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்றோம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங் இஸ் நாட் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒன்லி அந்த கோடிங் பார்ட் பைத்தான் கோடிங் தான் உங்களுக்கு இதாக இருக்குது, கரெக்டா?
ஆமா சார், ஆமா. ஓகே. அப்போ நீங்க பைத்தான் வந்துட்டு செப்பரேட்டா படிங்க ஜி. செப்பரேட்டா நெறைய இதுல ஆன்லைன்ல ஃப்ரீயாவே நெறைய இதுல சொல்லிக் குடுப்பாங்க. பைத்தான நீங்க தெளிவா ஓ. கத்துட்டு டெய்லி ஒரு 2 ப்ரோகிராம் பண்ணுங்க. லைக் டோன்ட் மெஷின் லேர்னிங் ப்ரோகிராம்லாம் பண்ணாதீங்க. பைத்தான் ப்ரோகிராம் பண்ணுங்க சிம்பிளா. ஒரு சின்ன ஆட்டோமேஷன் எழுதுங்க. உங்க வீட்டுக்கு லைக் நீங்க டீச்சிங் இதுல இருக்கனால சம்திங் அந்த மாரி எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு பைத்தான் பிராக்டிஸ் வந்துரும். உங்களுக்கு வந்துட்டு மெஷின் லேர்னிங் அந்த கான்செப்ட்ல பிரச்சனையே இல்ல. பிகாஸ் மேத்ஸ் தான் நெறைய பேரு நம்மகிட்ட பார்க்கறதுல அதான் இருக்கும். பட் உங்களுக்கு அதுல பிரச்சனை இல்ல. உங்களுக்கு பிரச்சனை இஸ் பைத்தான்ல கோடிங் தான். ஸோ தனியா நீங்க யூ ஃபோக்கஸ் மோர் ஆன் லேர்னிங் பைத்தான் அண்ட் டூயிங் சிம்பிள் ப்ரோகிராம்ஸ் அண்ட் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவா ஒரு இது லீட் கோட்ல கூட நீங்க அப்படின்னு லீட் கோடுன்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஏத்தாப்புல காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக வச்சுட்டு யூ கேன் கீப் சால்விங் ப்ராப்ளம்ஸ். ஒன்ஸ் ஒரு 1 மந்த் நீங்க இது பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிரும். எல்லா அதர் ஸ்கில்ஸ் வில் ஆட்டோமேட்டிக் கெட் இம்ப்ரூவ். பிகாஸ் சின்டெக்ஸ் எரர் பைத்தான்ல வந்து ஒரு இன்டென்ஷன் சொல்லுவாங்க, இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கடுப்பு தான். பட் அது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஜி. லைக் யூ ஃபீல் பவர்ஃபுல்ன்ற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் என்ன நினச்சாலும் எழுதிடலாம் டக்குன்னு கோடு. ஸோ அந்த இது மட்டும் ட்ரை பண்ணுங்க. 1 மந்த்தில் சொல்லுங்கள், யூ வில் இம்ப்ரூவ். ஓகே சார். தேங்க்யூ சார். அண்ட் ட்ரை டு டூ குரூப் ஒர்க். நீங்கள் உங்கள் குரூப்பாக சேர்ந்து படிக்கிறீங்க, உங்கள் குரூப்பில் நிறைய பேர் இருப்பாங்களா, குரூப்பாக சேர்ந்து அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அவங்க பண்ணதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் கனெக்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இன்வால்வ் த ட்ரெயினர் ஆல்சோ. ட்ரெயினர்கிட்ட கூட நீங்கள் பேசிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இது பண்ணணுன்னு இருக்கோம், எப்படி என்ன மாதிரி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா தே வில் ஆல்சோ டூ. அண்ட் கிரீன்ஸில் நீங்கள் போய் கூட உட்காந்து பண்ணலாம். முன்னாடி நான் அங்கே படிச்சிருந்தேன். ஸோ அப்போ நான் அங்கே போய் உட்காந்துருவேன். பிக் டேட்டா நான் அங்கே தான் படித்தேன். ஸோ அங்கே போய் உட்காந்துருவேன். ஓ. சும்மா நாங்கள்லாம் ஒரு சேர்ந்து படிக்கும்போது அது ஒரு ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்ஸ். சார். சூப்பர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் உதயகுமார் ஜி. Yeah. Hello everybody. நான் வந்து 2023ல பாஸ்ட் அவுட் பண்ணேன். ஸ்ட்ரீம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே ஜி. இப்போ வந்து ஒரு ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். SAP கன்சல்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து டேட்டா இன்ஜினியரிங் டொமைனுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எனக்கு வந்து காலேஜ் டேஸ்லேயே வந்து பைத்தானும் எஸ்கியூலும் ஓரளவுக்கு பேசிக்காக இருந்தேன். தென் காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் நிறைய டீப்பாக லேர்ன் பண்ணால் ஓரளவுக்கு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ நான் SAP கன்சல்டண்டாக ஒன் இயர் ஆர் 2 இயர் ஒர்க் பண்ணிட்டு இப்போ நான் டொமைன் ஸ்விட்ச் பண்ணுறது வந்து பாசிபிளா? இப்போ இருக்க ஐடி கம்பெனிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, எடுத்துக்கிறாங்களா? ஒரு டவுட் இருக்கு, கொஞ்சம் அதை கிளாரிஃபை பண்ணுறீங்களா? ஸோ நீங்கள் SAP கன்சல்ட்டாக இருக்கீங்க, வேறு எதுக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு பார்க்குறீங்களா? ஆமாம், டேட்டா இன்ஜினியரிங்க்கு ஸ்விட்ச் பண்ண பார்க்குறேன். ஓகே, பண்ணலாம் ஜி, நோ ப்ராப்ளம். நீங்கள் SAP கன்சல்ட்டாக இருக்கும்போது நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங்லேயே நீங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இதில் நான் SAPயில் டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க்கும் பண்ணுன்ற மாதிரி காட்டிட்டு யூ கேன் ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச் ஆகிறதுல சில டாக்டிக்ஸ் இருக்குது. இது டாக்டிக்ஸ்னு சொல்லலாம். லைக் நிறைய பேர் கேட்டால் ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி வேர்டை பூவை பொய்ப்போன்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் கம்பெனியில் நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா யூ டூ சம் POCs. நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் POC ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி போட்டுட்டு யூ கேன் ஸ்விட்ச் இட். டெஃபினட்டாக ஸ்விட்ச் ஆகலாம். உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் ரிலேட்டிவ்லி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இட் ஷுட் பி குட். ஓகே. தென் இப்போ வந்து ஒரு ராஜேஷ் சொன்ன மாதிரி ஸ்பார்க்கு தென் கிளவுடு படிக்கிறதுனாக்க சட்டினா எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கும்? லைக் ஒரு ஃபுல் பிளெஜ்டாக உட்காந்து டெடிகேட்டாக படித்தோம்னா ஒரு 3 to 4 months இந்த மாதிரி. எஸ் ஜி. ஸோ படிக்கிறதுல 2 விஷயம் இருக்குது. நீங்கள் ஏதாவது இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிச்சிங்கன்னா ஒரு 2 to 3 monthsல படிச்சிடலாம். ஓனாக படிச்சிங்கன்னா இட் வில் டேக் ஒரு 2 months ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் யூ வில் நீட் டைம். ஓகே. யா ராஜேஷ், ஓகே. யூ வாண்ட் டு ஆட் சம்திங்? approximately 3 months. ஓகே. தென் இந்த ராஜேஷ் பைப்லைன்ஸ் கஃப்கா இதெல்லாம் மென்ஷன் பண்ணல. தென் அது வந்து இப்போ கம்பெனிக்குள்ள என்ட்ரா ஆகுறது வந்து அந்த ஸ்கில்ஸ் இருக்கணுமா, இல்ல அது வந்து நெசசரி இல்லையா? கஃப்கான்றது ஸ்ட்ரீமிங் பார்ட் தான். எல்லா கம்பெனியுமே எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஸ்ட்ரீமிங்கா இருக்கும் அப்படின்றது இட்ஸ் டவுட் தான். ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் மோட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து நிறைய இருக்கும். ஸோ பேட்ச் அப்படின்றது டேட்டா வில் கம் அட் லோ லேட்டன்சி, அதை கிளவுடுக்கு கொண்டு வந்து அதை டேட்டா ப்ராசஸிங் பண்ணி பண்ணுவாங்க. கஃப்கான்றது 1 level ஹையர்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பண்ண மாட்டாங்க. அதனால அது வந்து ஒரு செகண்டரி லெவலாவே வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் we will understand cloud, what is cloud, how cloud is working, ஸ்பார்க் வச்சு நம்ம cloud எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு இத படிச்சிட்டாலே கஃப்கா வந்து ரொம்ப ஈஸி தான். ஸ்ட்ரீமிங் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஈஸியா புரிஞ்சிடும். பட் கஃப்கா இன்க்ரீசஸ் யுவர் ஜாப் எபிலிட்டி. அது ஒன்னு பெனிஃபிட். நம்ம எடுத்திருக்கிற கிளவுட் இன்ஜினியரிங்ல கஃப்கா இருக்கு. தட் இஸ் ஆல்சோ ராஜேஷ் எடுக்கிறாரு. பட் ஸ்டில் ராஜேஷ் சொன்ன மாதிரி கோர் அது தேவையில்லை. பட் அது படிச்சீங்கன்னா உங்களுக்கு லைக் நிறைய ஜாப் அப்ளை பண்ணலாம். Okay, fine, understand. Thank you both. Super, thanks Udaya. And Amala Jose ji, Punav ji, Amala Jose Punav ji. Hello. So I think Sudhagar ji also asked question. Yeah, சொல்லுங்க ji.
சார் நான் இப்போ மேம் ஃபர்ஸ்டே கேட்டேன் சார். கொஸ்டின் கேட்கும் போது வந்து மேம் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் தான் சொன்னாங்க. ஆனா as a passion I was want to become a data engineer. If I have the expertise in Python and SQL. As sir said that we want to get knowledge about SQL and cloud. Uh, after I finish SQL and cloud, what are the things that I want to learn to get as a get job as a data engineer as a fresher? Yes, obviously, as I said, right? So Spark is one of the important tool. Maybe I'll answer for this question. So as you know, SQL is for database, Python is for programming background, and cloud is for cloud. And one more thing is, for all these three, Spark is fundamentally important. Spark is not a rocket science. If you add additionally over to this all these three, SQL, Python, and cloud, you will become an expert. Not an expert, maybe an intermediate guy. Even people who are saying expert, they seems to be an intermediate guys. So if you learn Spark, as like Spark, there are a lot of tools, but a lot of projects which is running in Spark is gaining more attraction in the industry. So that's why we are giving more weightage to Apache Spark, because it is open source. That is one important thing, and it's very easy to learn, and it is running on top of Hadoop, and it's obviously, it runs very fastly in memory computation and on top of cloud as well. So that's why we are focusing more on Spark. Cloud data engineering is completely focusing on Spark jobs. சூப்பர் ஜி, ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இன்னும் ஒன்றே ஒரு பாயிண்ட்டு, லைக் ஓனாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணுங்கன்னா, லைக் யூ கோ அண்ட் டவுன்லோட் சிலபஸ். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங், டேட்டா அனலிஸ்ட், இன்ஜினியரிங் 3 போட்டிருக்கோம். ஸோ இது 3 நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் டவுன்லோட் சிலபஸ். இதை நீங்கள் ஓனாக ஃபாலோ பண்ணுங்க. இதில் என்ன டாபிக் போட்டுக்கோ அதெல்லாம் படிங்க. தட்ஸ் ஆல் இட் இஸ். ஓனாக படிக்கிறதுக்கு நான் அப்படி இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுவேன். நான் எனக்கு டைம் இல்லை, வெளில போய் படிக்க முடியல, ஆன்லைனில் பே பண்ணி படிக்க முடியல அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நமக்கு என்ன மிஸ் ஆகுது, எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது. என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஃப்ளோ தான் மிஸ் ஆகும். இந்த ஃப்ளோவில் இந்த டாப்பிக்லாம் படிக்கணுன்றது அந்த சிலபஸை பார்த்து படிங்க. அதுக்கப்புறம் படிச்சுட்டு நீங்கள் டவுட் கேட்டுக்கோங்க. லைக் இன்டர்நெட் எவ்வளோ பேர் இருக்காங்க, லைக் ரீச் அவுட், நம்மளை கூட ரீச் அவுட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஓப்பன் குரூப் தான். அண்ட் ஆல்சோ லிங்க்டின்ல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் ரீச் அவுட் பண்ணி இது பண்ணிங்கனாலே ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ படிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது இன்டர்நெட்டில். ஓகே, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க ஜி. கரெக்ட். எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரோல், லைக் ஒரு ஜூனியர் இன்ஜினியராகவும் இருக்கலாம், சீனியர் லீடாக இருக்கலாம், இல்லை மேனேஜராக இருக்கலாம், டெக்னிக்கல் மேனேஜராக இருக்கலாம். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு ஜாபோட பொசிஷன் ஃபில் பண்ணுறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. மஸ்ட் டு ஹேவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் ஆன் சம் ஃபியூ திங்ஸ், லைக் நான் சொன்ன மாதிரி இந்த பைத்தன், சீக்வல் அதெல்லாம் பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சு ஃபண்டமெண்டல்ஸாகவும் ஒரு ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடிய அந்த லேர்னிங் இருந்தாலே நம்ம வந்து ஈஸி தான். இல்லடா, சில டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தன், ஸ்கேலா ரெண்டுமே போட்டிருப்பான், மஸ்ட் டு ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது வேஸ்ட். நீங்க பைத்தன்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா கோ ஹெட் அண்ட் அப்ளை. அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து தேர் ஆர் சான்சஸ், மோர் சான்சஸ் டு ரெக்ரூட் யூ ஆல்சோ. நீங்க பைத்தானும் ஸ்கேலா இருந்தாதான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஒன்ஸ் நீங்க வி ஆர் ஸ்ட்ராங் ஆன் ஒன் ப்ரோக்ராமிங், ஒன் கிளவுட், ஸ்பார்க், ஒன் சீக்வல் தெரிஞ்சா போதும், நீங்க ஜாப் அப்ளை பண்ணலாம். அந்த நேச்சர் ஆஃப் இன்டர்வியூ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கம்பெனி வந்து இதுக்கு நிறைய வெயிட்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க மறுபடியும் யூ கேன் செல்ஃப் அசஸ் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஜஸ்ட் டு ஆட் திஸ் பாயிண்ட். யா, ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் பாயிண்ட் ஜி. சார் அண்ட் எஸ் சார் டேட்டா சொல்லுங்க ஜி. apart from this, what are the expectation from the company to in data structures and algorithm as a data engineer? ஓகே, டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது அது ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட்லேயே வந்துடும். ஸோ as to say it in English, right? If you are well versed in Python programming, data structures will be the backbone, right? In order to make your data structured or model your data and everything. So data structure is going to play a vital role in organizing your data and structuring your data. Okay, so when it comes to expectation, right, beginner to intermediate level of expectation is very important. When it comes to industry standard, nobody is expert. So when you are expert in writing a function, when you are expert in writing or building a solution for any, like maybe say it like file handling or maybe like object oriented programming, right? So to say honestly, you are good enough in these two concepts, you are good. That's very important core thing. Like you don't want to go beyond, like going dig deep into like troubleshooting jobs. Adala vandu ipo poga vendi avasiyame illa. More you get chances, more job troubleshooting will get to knowledge. Adu ipo poga vendi avasiyam illa. Super. Okay sir. Sir, as a data engineer, how I want to prepare for the technical round, sir? That's what. So
படிக்கிற இது டூல்ஸ் நம்ம இல்ல சொல்லிட்டோம். சிலபஸ்ல நீங்க பார்த்து ஒவ்வொரு அதுல நீங்க என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிராக்டிகல் பண்ணிட்டு போனா அது கரெக்டா இருக்கும். லைக் இந்த ஒரு ஃபார் அனதர் ஒரு இதுக்கே நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு செஷனே டாபிக் வச்சுக்கலாம். இட்ஸ் வொர்த் டாக் இன்னொரு பேசலாம் நம்ம. கரெக்ட். அதான் எதுவும் ஆமா சொல்லாம என்ன வேணும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா So let's move ஆமா on to next question. கண்டிப்பா ஜோஸ் யூ கேன் கனெக்ட் வித் us. ஃபாலோ பண்ணுங்க. We are posting a lot of videos. எனி டைம் டெஃபினெட்லி. Yes guys, anything else, anybody? Thanks for the questions, Jose. Yes guys, anything else or shall we close? Okay, I think that's pretty much it, I guess. So yes guys, so thanks a lot. நம்ம basically like நான் எதுக்கு basically இந்த வீக்லி மீட்டப் பண்றோம்னா இட்ஸ் really fun and ஒரு இட்ஸ் a chance to meet நம்ம ஆடியன்ஸ், நம்ம ஃபேன்ஸ் ஆர் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாதி சாட்டில் லைக் தே ஆன்சர் தெம்செல்ஃப், லைக் மக்களே வந்து அவங்களே ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ரியலி பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை நம்ம வி நீட் டு இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ணோம். லைக் கம்யூனிட்டி ஹெல்ப் தெம்செல்ஃப், அவ்வளோதான். அதனால தான் நம்ம ஓப்பன் குரூப்பாக வச்சிருக்கோம். அதை எனிபடி கேன் டாக் எனி திங். ஒன்லி நம்ம என்ன தமிழ் மொழியில் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் மாடரேட் பண்ணுறோம். ஸ்பேம்ஸ் அந்த மாதிரிலாம் எதாவது வராமல் வி ஜஸ்ட் மாடரேட்டிங். மற்றபடி கம்யூனிட்டி ஹெல்ப்ஸ் இட் செல்ஃப். அது இப்போது ரீசெண்ட் டைமில் நிறையவே நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஜாப் கிடச்சிருக்கு, நிறைய பேருக்கு தே லைக் இது ரோல்ஸ் ஃபைண்ட் பண்ணுறாங்க நிறைய. இட்ஸ் ரியலி குட் டு சி. ஸோ தேங்க்ஸ் அலாட் ராஜேஷ் அண்ட் ஜெயலட்சுமிஜி, உங்களோட ஸ்போர்ட்டிவாக நீங்கள் இது கலந்துக்கிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய செஷன்ஸ் நம்ம பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஆடியன்ஸ். ஸோ எல்லாருமே கைஸ் சார் 1.5 மணி நேரம் ஆச்சு. சாட்டர்டே நைட்டில் இந்தியாவில். ஸோ சாட்டர்டே நைட்டில் எல்லாரும் இருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட். எஸ் ராஜேஷ், எனி க்ளோசிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ ஆல்சோ? ஆரம்பிச்சு யார் வின் பண்ணா சொல்லவே இல்லையே. ஸோ வின்னிங் எஸ் கரெக்ட். ஆரியாவா அந்த படத்துல ஆரியா தான் வின் பண்ணாரு. பட் இதுல வந்து யாரு வின் பண்ணாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஜாப் வேணும் இமீடியட்டா ஒரு என்ட்ரி லெவல்னா டேட்டா சயின்டிஸ்ட் அனலிஸ்டா போயிருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்க டேட்டா அனலிஸ்ட் ஒரு இனிஷியல் ஜாப்ல ஐடில இருக்கீங்க, யூ வாண்ட் டு ரியலி உங்களுக்கு பே அதிகமா வரணும், ஒரு இன்னும் ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும், இன்னொரு நல்ல ஜாப் இருக்கணும்னா டேட்டா இன்ஜினியரிங்கா நீங்க வந்து தாராளமா போகலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் ரியலி ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணும் பையன், வாழ்க்கையோட லட்சியம் வந்து பயங்கரமா கம்பெனிஸ்க்கு ஒரு பிசினஸ் கத்துக்கணும், ஒரு டெய்லி ஒரு சேலஞ்சை நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆளா நீங்க இருந்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸுக்கு வாங்க அப்படின்றது தான். ஸோ இதுல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ அது உங்களுக்கு வின் பண்ணதா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். கரெக்டா முடிச்சுனாஜி? கரெக்ட் ஜி. ஏன்னா நம்ம 3 கோர்ஸுமே எடுக்கிறோம். ஒன்னு தள்ளி ஒன்னு இப்படி பேச முடியாது பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் நமக்கு காசு வரணும்ல. ஸோ அதனால சந்தானம் கொஸ்டின் இருக்கானுங்க. சாந்தாராம் சார். சார் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். சார் ஒரு ஸ்மால் டவுட் சார். நான் வந்து எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன் சார். நான் அந்த மாதிரி ஓகே ஜி. சார் அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டேட்டா இன்ஜினியரிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதான் ஸோ பேசிக்ஸ் எல்லாம் நீங்க லாஸ்ட்டா போட்டா இந்த வீடியோஸ் எல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸ்பார்க்கு, அப்போ ஹடூப்பு, அப்போ இதெல்லாம் ஹனி பிக் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மாலா பார்த்துருக்கேன். பட் எனக்கு அது கொஞ்சம் சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நான் அந்த டேட்டா இன்ஜினியரிங் படிச்சா எனக்கு இந்த ஸ்கோப் இருக்கலாம் படிக்க முடியும்? இல்ல இந்த டாபிக்கே பாத்தீங்கன்னா ஆன்சர் அதுதான். இது வந்து எங்க டேட்டா இன்ஜினியரிங்க்கு வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் நிறைய டூல்ஸ் அவைலபிள் இருக்கு. எல்லாத்துலயுமே மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா அது டெஃபினெட்லி இன்னும் ஸ்பெசிபிக் டூல்ஸ் எடுத்துட்டு அதுல நீங்க ஃபண்டமெண்டலா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி வில் கெட் சம் குட் சான்ஸ். ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட்லயும் ஒரு கிளவுடும் இருந்தாலே மோர் தென் சஃபிஸ். நீங்க வந்து ஒரு பிஓசி மாதிரி நீங்க ஆறுமுகம் ஜி சொன்ன மாதிரி ஒரு பிஓசி பண்ணி பார்க்கணும், அதை பில்ட் பண்ணி பார்க்கணும், அதுல நீங்க லேர்ன் பண்ணணும், அந்த லேர்னிங்கை நீங்க ரெஸ்யூம்ல போடணும். அதுதான் உங்களுக்கு ஒரு என்ட்ரி கேட்டா அமையும். இப்போ நாங்களே பாத்தீங்கன்னா பிக் டேட்டால வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடையாது. நாங்க செல்ஃப்ல லேர்ன் பண்ணோம், ஒரு ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்டா பில்ட் பண்ணி லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. அதை தான் நாங்க ஒரு கம்பெனில போயிட்டு ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு அதுல இன்னும் ஃபர்தரா நாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டோம் ரியல் டைமா. அதே ட்ரெண்ட்ஸ் அதே பேட்டர்ன் தான் எல்லாருக்குமே. பட் த ஒன்லி திங் இஸ் த இயர் ஒன்லி கெட்ஸ் சேஞ்ச்ட். அப்போ 2015-14 இருந்தது, இப்போ 2024 அவ்வளவுதான். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்க சார். ஓகேங்க சார். இப்போ நான் வந்து லாஸ்டா அந்த பிபிஓல சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நானு. சொல்லுங்க ஜி. சார் பிபிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் சரி ஓகே எனக்கு அது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு. ஸோ எனக்கு வந்து டேட்டா இன்ஜினியரிங் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால தான் கண்டிப்பா யூ கேன் கனெக்ட் டு மீ. நீங்க எனக்கு டைரக்டாவே எனக்கு கனெக்ட் பண்ணலாம், இல்ல ஆறுமுகம் ஜிமுக்கும் கனெக்ட் பண்ணலாம். வி வில் டெஃபினெட்லி கைட். அது நிறைய இப்ப என்ன சொல்றது ஒரு ரோட் மேப்பே இருக்கு. அது பேசணும்னா இன்னும் பேசிட்டே போலாம். ஆமா. ஸோ எஸ் நான் ஐடில இருந்து ஐடி வர்றதுக்கு இப்போ
சான்சஸ் ரொம்ப வந்துருச்சு ஜி. முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ இந்தியா ஆல்சோ சேஞ்சிங். உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஈஸியாக கிடைச்சிருமான்னா லைக் என்ன சொல்றது, வழி இருக்கு. பட் யூ நீட் டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். அதுதான். ஓகே. இட் மே ஆனா டேக் நிறைய டைம். பேர் என்ன சொல்றாங்கன்னா சார், இந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் நீங்க வந்து அந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங்குள்ள நீங்க வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அப்போ ஸோ யூ கேன் அதனால ட்ரை தான். வித் டேட்டா அனலிஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அங்கேருந்து கூட அங்கே வரலாம். ஸோ அந்த ரூட் எடுக்கலாம் தான். இல்ல இதுல ஓகேங்க ஒரே சார். ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். இப்போ அதுதான் நாங்க சொன்ன மாதிரி திரும்ப ஜஸ்ட் படிச்சுட்டு இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணி வேலை கிடைக்குமானா கிடைக்காது. நம்ம ஓகேங்க வந்து சார். அதை பில்ட் பண்ணி ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணி பார்த்து ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சரபிளா இருக்கணும். அப்பதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்கு எல்லாமே அதுதான் இந்த இன்டென்ஷன் இல்லையா? ட்ரைனிங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றது ஜஸ்ட் லைக் கூகுள்லயோ இல்ல யூடியூப் சேனலையோ போயிட்டு வாசிச்சுட்டு படிச்சுட்டு போறது கிடையாது. இட்ஸ் நாட் அ பிசினஸ் லைக் தட். வி வாண்ட் டு மேக் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராக்டிக்கலி. அதுதான் அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். ஸோ ஃபைன். ஐ திங்க் தேங்க்யூ. எல்லாரும் சாப்பிட போகலான்னு நினைக்கிறேன் டின்னருக்கு. ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருந்துச்சு, நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நம்ம குரூப்பில் போடுங்க. கம், வி வில் டாக், வில் டிபேட் அண்ட் தென் வில் ஹவ் ஃபன். தேங்க்யூ. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். Okay, தேங்க்ஸ் thank you ஆறுமுகம் ஜி. everyone. தேங்க்ஸ் ஜெயலட்சுமி. தேங்க்ஸ் ஜெயலட்சுமி தேங்க்யூ. ஜி. Thank you everyone.